கிறிஸ்து இயேசு நாமத்திலே நாம் வாழ்த்துதல் சொல்கிறோம். இன்று இரவு இன்னிசையில் நற்செய்தி நமது ஆலய வளாகத்திலே நடைபெறுகிறது. இன்னிசையில் நற்செய்தியை நடத்துகிற எவாஞ்சலிஸ்ட் பெனட் கிறிஸ்டோபர் அவர்கள் நம்மத்திலே ஏற்கனவே வந்துவிட்டார்கள். இசைக்குழுவினரும் நம்மத்திலே வந்துவிட்டார்கள். இந்த நாளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நமது ஆலய வளாகத்திலே நம்முடைய ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை முன்னிட்டு நேற்று பஜனை நடந்தது. இன்று இன்னிசையில் நற்செய்தி நடைபெறுகிறது. எவாஞ்சலிஸ்ட் டி பெனட் கிறிஸ்டோபர் ஒப்புரவாக்கும் ஊழியங்கள் கோயம்புத்தூர் அவர்கள் மத்தியிலே வந்திருக்கிறார்கள். கர்த்தர் இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதித்து தர வேண்டும். கர்த்தருடைய கிருபை பெருக வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். என் பரம தகப்பனே, இந்த இன்னிசையில் நற்செய்தி நிகழ்வுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் மத்தியிலே கர்த்தருடைய திருச்சித்தத்திலே நீ கொண்டு வந்த எவாஞ்சலிஸ்ட் டி பெனட் கிறிஸ்டோபர் ஒப்புரவாக்கும் ஊழியங்கள் கோயம்புத்தூர் அவர்களுக்காக நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய அனுக்கிரகம் பெரிதாய் விளங்கட்டும். இந்த நாளின் நிகழ்ச்சியை கர்த்தர் ஆசீர்வதியும். உம்முடைய ஜனங்கள் ஏகமாக கூடி வந்து இன்னிசையில் நற்செய்தி நிகழ்ச்சியை கண்டுகளிக்க கர்த்தர் உதவி செய்யும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். வந்திருக்கிற இசை குழுவினருக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மகிமையான காரியங்களை கர்த்தர் நீ செய்யும். அன்பு எவாஞ்சலிஸ்ட் டி பெனட் கிறிஸ்டோபரை வலிமையாக எடுத்து பயன்படுத்தும். அவர்கள் பாடுகிற பாடல்கள், வழங்குகிற கர்த்தருடைய வார்த்தை ஜனங்களுக்காகவே வருவதாக, உம்முடைய வார்த்தையாகவே வருவதாக கிறிஸ்து இயேசு நாமத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னிசையில் நற்செய்தி நிகழ்வுக்காக நாம் பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம். நம்மத்திலே கர்த்தர் அவருடைய திருச்சித்தப்படி எவாஞ்சலிஸ்ட் டி பெனட் கிறிஸ்டோபர் அவர்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை பெரிதாய் விளங்குவதாக. அதே போல் இசைக்குழுவினரும் நம்மத்திலே கர்த்தருடைய திருச்சித்தத்திலே வந்திருக்கிறார்கள். அவர்களை நான் பாராட்டுகிறேன். அருமையான எவாஞ்சலிஸ்ட் டி பெனட் கிறிஸ்டோபர் அவர்களையும் இசைக்குழுவினரையும் தேவ நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கரங்களை தட்டி நாம் அவர்களை உற்சாகமாய் வரவேற்போம். இப்பொழுது எவாஞ்சலிஸ்ட் டி பெனட் கிறிஸ்டோபர் அவர்கள் நிகழ்ச்சியை பொறுப்பெடுத்துக் கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லலைன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லி தான் ஆகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், பைபிளில் ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது. என்னென்னா, 2 அல்லது 3 பேர் சொல்லி முடிங்க. சூப்பர். நீங்கள் சொல்கிறது கேட்கல, ஆனால் தெரியுது ஏதோ சொல்கிறீங்கன்னு. எங்கே கூடினாலும் அங்கே நான் இருக்கிறேன். இது வாக்கு பண்ணப்பட்ட பிரசன்னம். அப்படின்னா என்னது? நம்ம பாவியோ நம்ம துரோகியோ அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். 2 பிள்ளைங்க, என்னோட பிள்ளைங்க எங்கே கூடினாலும் நான் அங்கே இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் இருக்கிறார். அவர் நம்மத்தில வாக்கு பண்ணப்பட்ட பிரசன்னத்தினாலே நம்மை ஆசீர்வதிக்கும்படி அவர் நம்மத்தில இருக்கிறார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இருக்கிற இடத்துல எழும்பி நிற்போம். ஒரு 10 நிமிஷம் அப்புறம் உட்கார வச்சிருவேன். ஈஸி தான், சேர்லேருந்து எழும்புறது ஈஸி தான். ஸோ ஏமேஜ். ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம வர்ஷிப் பண்ணும்போது, கர்த்தரை துதிக்கும் போது பாருங்க, அது முழு இருதயத்தோடு இருக்கணுமா, முழு ஆத்மாவோடு இருக்கணுமா.
ஆண்டவர் நம்ம பாடுறதுக்கு துதிக்கிறதுக்கு தான் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென், ஆமென். நல்லா கவனிக்கணும், ஓகேங்களா? இந்த வந்துட்டீங்க, நிறைய பேர் வரல, நீங்கள் வந்துட்டீங்க. ஸோ நீங்கள் வந்தவங்க உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கணும். இந்த நேரம் வீணாக போயிடக்கூடாது. ஆமென். தேவ சமூகத்தில் நீங்கள் வந்திருக்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ நீங்கள் கண்களை மூடி, ஏசப்பா உங்கள் பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே, உங்கள் பிரசன்னத்திற்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வாய்களை திறந்து, இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, உங்கள் பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஓசன்னா. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Oh, hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. நீங்கள் என் கூட சேர்ந்து பாடுறீங்களா? Oh, hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. தேவனுக்கே மகிமை. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. மீண்டுமாய் தேவ, ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம், பாடுறீங்களா? பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை, தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. ஹல்லேலூயா, ஓசன்னா. ஓ ஹல்லேலூயா, ஓசன்னா. உங்க சத்தம் கேட்கட்டும் தேவனுக்கு. ஹல்லேலூயா, ஓசன்னா. ஹல்லேலூயா, ஓசன்னா. ஹல்லேலூயா, ஓசன்னா. ஹல்லேலூயா, ஓசன்னா. ஹல்லேலூயா, ஓசன்னா. ஹல்லேலூயா, ஓசன்னா. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே.
உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே ஐயா உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். சொல்லுங்க, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். இது எங்கள் ஜபமா இருக்கிறது. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். உங்க வலது கரத்தை உயர்த்துருங்க. இந்த ஹல்லேலூயா ஓசன்னா கோரஸை மட்டும் நீங்க எங்கூட சேர்ந்து பாடணும், சரிங்களா? அவருடைய பிரசன்னம் இங்க இருக்குது. அவர் வாக்கு பண்ணி இருக்கிறாரு. அவர் வாக்கு பண்ணினவர். அவர் வாக்கில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் இல்லாத ஒரு ஆராதனை கிடையாது. அவருடைய பிரசன்னம் இல்லாத ஒரு ஜபம் கிடையாது. அவர் வந்தாதான் நமக்கு ஆசீர்வாதம். அவர் வந்ததை நம்ம உணர்றோம் பாருங்க, அது நமக்கு ஆசீர்வாதம். அவர் இருக்கிறத நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் உணருது பாருங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம். இல்லைன்னா நீங்க வந்த வண்ணமா தான் நீங்க போக முடியும். அவர் வாக்கில் உண்மை உள்ளவர். அவர் இங்க இருக்கிறார். ஆனா இங்க இருக்கிறதை உங்க ஆவி ஆத்மா சரீரம் உணரணும்னா நீங்க அவரை ஆவியோடும் உண்மையோடும் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் தொழுது கொள்ள வாஞ்சிக்கும் போது அவருடைய பிரசன்னத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹோசன்னா. ஹல்லே உங்க சத்தம் சூப்பர். ஓ ஹல்லேலூயா ஹோசன்னா. ஹல்லேலூயா ரபஷரர. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ஹோசன்னா. ஹல்லேலூயா ஓசன்னா. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். ஒன்லி காட்ஸ். நீங்க எங்கள் மத்தியில் உலாவிடும் நீங்க ஜபமா இதை பாடுங்க. செய்யும் எங்கள் மத்தியில் எங்கள் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். உமக்கு சிங்காசனம் அமைத்திட அவையா உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. கடைசியா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹோசன்னா. ஓ ஹல்லேலூயா ஹோசன்னா. ஹல்லேலூயா ஹோசன்னா. ஹல்லேலூயா ஹோசன்னா. ஹல்லேலூயா ஹோசன்னா. ஓ ஹல்லேலூயா ஹோசன்னா. ஹல்லேலூயா ஹோசன்னா. ஹல்லேலூயா ஹோசன்னா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உரியவராம் அவருக்கே நாம் செலுத்துகிறோம். அவருடைய நாமம் உயர்ந்திருக்கட்டும்.
அவருடைய நாமம் மேன்மை அடையட்டும். அவருடைய வாசம் பண்ணுதல் நம்முடைய துதியில் உண்டாயிருக்கட்டும். எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்களை விடுதலை செய்யுங்கப்பா, எங்களை அபிஷேகித்து நடத்துங்க. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் உட்காருவோம். இது இன்னிசை விருந்துனாலும் நீங்கெல்லாம் பாடணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை என்ன பண்ண போறோம்? துதிக்க போறோம். ஆமென். உங்களை குற்றப்படுத்துறதுக்காக இல்லை, ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் அதுலேருந்து விடுதலை ஆகணுமா வேண்டாமான்னு நீங்கள் பாருங்கள். நீங்கள் சபைக்கு வரும்போது பாருங்கள், நிறைய பேருக்கு இப்படி கை கட்டியே தான் இருக்கும், வராது, இப்படி வராது, அப்புறம் வாயே திறக்க மாட்டாங்க. இது அவங்க சரீரத்தில் பிரச்சனை கிடையாது, மற்ற வேலைக்கெல்லாம் கை வரும். இது என்னத்தை காண்பிக்குதுன்னா, உங்கள் உள்ளான மனுஷனுடைய நிலைமையை உங்கள் சரீரம் வெளிப்படுத்தும். உங்கள் உள்ளான மனுஷன், அதை குறித்து தான் இன்னைக்கு பிரசங்கத்திலையும் பேசுவேன். எத்தனை பேருக்கு உயிர் இருக்குது? எல்லாருக்குமே இருக்கு இல்லையா? உயிர் போயிடுச்சுன்றாங்க இல்லையா? நம்ம அங்கே தான் இருக்கிறோம். ஆனால் இப்போ நான் செத்துட்டேன்னு இங்கே என்ன சொல்லுவாங்க? செத்து போயிட்டான்னுவாங்க. ஆனால் நான் அங்கே தான் இருப்பேன். ஆனால் என்ன போயிடுச்சு? உள்ளே இருந்த ஆள் வெளியே போயாச்சு. ஸோ உள்ளே இருக்கிற ஆளுக்கு தான் ஏசப்பாவும் ரொம்ப அக்கறை உள்ளவராக இருக்கிறாரு. அந்த உள்ளே இருக்கிற ஆளுக்கு பேர் ஆன்மா. இந்த ஆன்மா மேலே தான் ஏசப்பாவுக்கு ரொம்ப அக்கறை. ஸோ நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து நல்லா துதிக்க பழகணும். நீங்கள் பாடல் பாடும்போது, ஏசப்பா நீங்கள் சொன்னீங்கன்னா போதும், ஹெல்ப் பண்ணுவார். அப்பா எனக்கு பாடுறதுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னா உங்களை விடுதலை செய்து ஹெல்ப் பண்ணுவார். கர்த்தரை துதிக்கிறதுக்கு நீங்கள் கையை உயர்த்துறது அது ஒரு துதி. நீங்கள் பாடாமலே ஆண்டவரை துதிக்கிறீங்க. முழங்கால் படியில தோணும் பாருங்க, அது நீங்கள் கர்த்தரை துதிக்கிறீங்க. 2 கையை உயர்த்தணும்னு தோணும் சில டைமு. அப்படி தோணலை, அப்படி கையை கட்டியே நிற்க வைக்குதுன்னா உங்கள் உள்ளே இருக்கிற ஆளை கொஞ்சம் செக் பண்ணணும், நீங்களும் நானும். ஹல்லேலூயா. எனக்கு என்ன ஆசை தெரியுமா? எல்லாம் விடுதலையாக கர்த்தரை ஆராதிக்கணும். அதுதான் எனக்கு ஆசை. எங்கே போனாலும் அது ஆண்டவர் செய்ய வைக்க உதவி செய்கிறார். நல்ல கையை தட்டி ஆண்டவரை துதிக்கும் போது பாருங்க, விடுதலை நமக்கு ஆசீர்வாதம். துதிக்கிற இடத்துல அவர் பிரசன்னமாகிறார். ஆமென். ஆமாவா இல்லையா? ஆமாம். சிறைச்சாலையில் 2 பேர்த்த போட்டாங்க, பவுலையும் சீலாவையும். தொழுமரத்தில் கால்கள் கட்டப்பட்டிருக்குது. நம்மளுக்கு அப்படி தூக்கி போட்டால் என்ன பண்ணுவோம்? அழுவோம் இல்லையா? இயேசுவே காப்பாற்றும் காப்பாற்றணும். அவங்க என்ன பண்றாங்க? ஜெபித்து கர்த்தரை துதித்தார்கள். கர்த்தரை துதிக்கும் போது பாருங்க, சூழ்நிலைகளை பார்க்காம, நிலைமையை பார்க்காம, நம்முடைய கஷ்டத்தை பார்க்காம கர்த்தரை துதிக்கும் போது அவர் சும்மா இருக்க மாட்டார். அவர் இறங்கி வருவார். அது சிறைச்சாலையா இருந்தாலும் அவர் அங்கே இறங்கி வருவார். அது சிங்க கெபியா இருந்தாலும் அங்கே இறங்கி வருவார். உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனை நடுவே தேவாதி தேவனுடைய பிரசன்னம் நிச்சயம் கடந்து வந்து நம்மை ஆசீர்வதிக்கும். அதனால அவர் தேடுகிறார். அந்த துதிக்குனே பாருங்க, துதிக்குன்னு ஒரு அபிஷேகம் கொடுக்கிறாராம், துதியின் அபிஷேகம். ஸோ அந்த அபிஷேகம் இருக்கிறவங்க சூழ்நிலை பார்க்கறது இல்லை, அவங்க கர்த்தரை துதிப்பாங்க. இன்னைக்கு என் கூட சேர்ந்து நீங்க துதிக்கணும், அதுக்கு கர்த்தர் பிரியப்படணும். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியல. நம்ம எல்லாரும் கைகளை தட்டி இப்போ சொல்றாங்க பாருங்க, நல்ல கை தட்டினா ஹார்ட் அட்டாக் வராதான். நிறைய சித்தர்கள் சொல்றாங்க, இப்படி தட்டு இப்படி தட்டு. ஸோ நம்ம நல்ல கை தட்டினோம்னா ஹார்ட் அட்டாக் கூட வராது. பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ அழகாக நம்மளுக்கு அதெல்லாம் வச்சிருக்கிறார். 10 நரம்பு வீணையினால் நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென், ஆமென். ஓகே, நல்ல கை தட்டலாமா ஏசப்பாக்கு? நீங்க கை தட்டி பாருங்க, ஒரு விடுதலை உங்களுக்கே தெரியும். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார். ஆமென். சூப்பரா தட்டுறீங்க. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஆமென். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும்
விலகிடார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார். நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நாம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நாம் சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அப்கிரேட் பண்ணணும், கார்டு லோவா இருக்கு. ஹல்லேலூயா, சூப்பரா பண்ணீங்க, சூப்பரா கைதட்டி. உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வராது. ஆமா, ஆண்டவர் அழகா நடத்துறேன். ஜி ஜி போட்டலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பாருங்க, நீங்க தேவ சமூகத்துல சொல்ற வார்த்தை இருக்குல்ல, அதிசயமானவர் அவர். நீங்க சொல்லும் போது அந்த வார்த்தையை பரலோகம் கனப்படுத்தும், உங்க வாழ்க்கையில அது அதிசயத்தை செய்யும். நீங்க உண்மையா அந்த வார்த்தைகளை ஆண்டவரை பார்த்து, அப்பா நீர் அதிசயமானவர், நீர் அற்புதமானவர், நீர் ஆறுதல் தருகிறவர், இதெல்லாம் நீங்க உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லும் போது, இதெல்லாம் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் நிச்சயம் அதை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். சூப்பரா பண்ணீங்க. அதே மாதிரி நம்ம பாடுவோம், அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். ஓ, அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். இயேசு அவர் சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் எனக்கு சமாதானம் தருகிறார், நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து, ஒன்று சேர்ந்து சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, ஓ எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து, ஒன்று சேர்ந்து சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், ஆமென், தேசத்தை சுதந்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஏன் தெரியுமா அந்த அதிகாரமே அந்த லைனை 2 தடவை பாடினேன்? வானத்தின் கீழே பூமிக்கு மேலே சகல அதிகாரமுடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு நீங்களும் நானும் சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாய் நமக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். இயேசுவின் நாமத்தில் நீங்க விசுவாசம் உள்ளவர்களாய் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். எத்தனை பேர் அப்படி வாங்கியிருக்கீங்க? ஆமென். ரொம்ப நன்றி. சூப்பர், சூப்பர். இந்த பாடலை நம்ம சேர்ந்து பாடுவோம். அதிகாரம் கையில், அந்த சரணத்தை பாடுவோம். ஓகேவா? எதிர்காலம் நமக்கு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம், அந்த வார்த்தை வரும்போது எனக்கு அவ்வளோ உற்சாகம் வந்துருச்சு. நான் இந்த சான்ஸ் எல்லாம் விட மாட்டேன் பாருங்க. இந்த சொல்லி வாங்குறது, வாயுள்ள பிள்ளை, அது சபைக்கு ரொம்ப பொருந்தும். ஆமாம், அதிகாரம் கையிலே நாம் ஆளுவோம் தேசத்தை. ஹல்லேலூயா.
எதிர்காலம் நமக்கு பிசாசு என்ன நினைக்கிறா, நம்முடைய வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கிறார். ஆனால் கர்த்தர் நமக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிர்காலம் நமக்குண்டு. எத்தனை பேர் சொல்றீங்க எதற்கும் பயம் இல்லை? ஓ எதிர்காலம், ஆமென், எதற்கும் பயம் இல்லை. ஏன் தெரியுமா? அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஆமென். ஒன்று சேர்ந்து, ஆமென், தேசத்தை சுதந்தரிப்போம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஓ நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நாம் தோற்று போவதில்லையே. எத்தனை பேர் அறிக்கை செய்றீங்க? நாம் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கு இல்லையே, தோல்வி எனக்கு இல்லையே, நாம் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கு இல்லையே, நாம் தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா, 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 ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பாவை உயர்த்துகிறோம். ஓ ஹல்லேலூயா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம். பாடிதான் பாருங்களேன் ஐயா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நாம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சில சர்ச்சஸில் பார்ப்பேன், என்னங்கய்யா, கொஞ்சம் பேர் தங்க மரணம் வர வரை வாயை திறக்க மாட்டாங்க. நீங்கள் திறந்து பாருங்களேன், அதை ருசித்து பாருங்களேன், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு. அப்படியே அமைதியாக இருந்தே பரலோகம் போயிடுவாங்க. வேண்டாம் அது நமக்கு. நீங்கள் வாய்களை விரிவாய் திறக்கும் போது அவர் நன்மையினால நிரப்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு துதிக்கிறவங்களை ரொம்ப பிடிக்கும். துதிக்கிறவங்களுடைய வீட்டில் என்றைக்கும் ஆசீர்வாதம் குறைவே இருக்காது. ஏன்னா அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு நீங்கள் கோபுரம் கட்டலாம், தங்கத்தில் சேர் போட்டாலும் வந்து உட்கார மாட்டார். நீங்கள் துதிச்சிங்கன்னா போதும், உங்கள் பாத்ரூமில் இருந்து கூட கர்த்தர் அங்கே பிரசன்னமாகிறார். ஏன்னா துதிகளின் மத்தியில் தான் அவர் பிரசன்னமாகிறார். நம்ம 1000 செலவு பண்ணலாம் அவர் வர்றதுக்காக. நோ 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 நோ. அவர் துதிகளில் பிரியமாக இருக்கிறார், அவர் துதிகளில் வாசமாக இருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென். சூப்பர். ஹல்லேலூயா. ஆமா, ஐயா மாதிரி சொல்லணும். ஹல்லேலூயா. சொல்றீங்களா ஐயா மாதிரி? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். ஒரு புது பாட்டு ஆண்டவர் எனக்கு கொடுத்த பாட்டு தான், வானத்திலும் இந்த பூமியிலும். நீங்க 2வது தடவை வரும்போது நீங்க பாடலாம். நான் சொன்னது மாதிரி வானத்தின் கீழே பூமிக்கு மேலே எல்லா அதிகாரம் அவருக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் பேய் ஓட்டி இருக்கீங்க? கருப்பாம்பூச்சி வந்தாலே நாங்கள் 100 அடி பாயும். பேய் எங்க ஓட்டுறது? எங்க சர்ச்சில் நிறைய ஓட்டுவாங்க பாருங்க. இயேசுவின் நாமம் சொன்னா அது அப்படி பயப்படும். இயேசுவின் நாமத்தில் நமக்கு மன்னிப்பு உண்டு, இயேசுவின் நாமத்தில் நமக்கு ரட்சிப்பு உண்டு, இயேசுவின் நாமத்தில் நமக்கு விடுதலை உண்டு, இயேசுவின் நாமத்தில் நமக்கு அற்புதம் உண்டு, இயேசுவின் நாமத்தில் நமக்கு பரிசுத்தம் உண்டு, இயேசுவின் நாமத்தில் நமக்கு நித்திய ஜீவன் வரை உண்டு. இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் மாறும், இயேசுவின் நாமத்தில் சாபங்கள் மாறும், இயேசுவின் நாமத்தில் எல்லா விதமான நெகட்டிவும் கர்த்தர் மாற்றி போடுகிறார். டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு மருந்து. ஏசப்பாட்ட வந்தீங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் ஒரே மருந்து, இயேசு கிறிஸ்து என்னும் வல்லமை உள்ள அதிகாரம் உள்ள நாமம். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? நீங்க ஏன் தெரியுமா சந்தோஷப்படணும்?
ஒரு காலம் வரப்போகுது, இயேசுவை பார்த்து இவர் தான் கடவுள்னு எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. அவரை குத்தினவர்கள் அவரை பார்ப்பார்கள், அவரை துப்பினவர்கள் அவரை பார்ப்பார்கள், அவரை ஆணி அடித்து தொங்க விட்டவன் பார்ப்பா, அப்போ சொல்லுவா இவர் தான் கடவுள்னு. இட்ஸ் டூ லேட் ஃபார் தெம். காலம் கடந்து போயிடுச்சு. ஆனால் நமக்கு பாருங்க, ஆண்டவர் பூமியில் உயிரோடு இருக்கும்போது இந்த தேவத்தை ஆராதிக்கிற கிருபையை, இந்த தேவத்தை ஆராதிக்கிற புண்ணியத்தை அவர் கொடுத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல விசேஷம் என்ன? நான் அவரை தேடி போகவில்லை, அவர் என்னை தேடி வந்தார். நான் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் என்னை தெரிந்து கொண்டார். ஆமென். இந்த பாட்டு ரெண்டாவது தடவை வரும்போது நீங்க பாடுங்க, வல்லமை உள்ள பாடல். ஹல்லேலூயா. தொடங்கிறேன். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. ஆமென். மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமை வேறொரு நாமம் இல்லை. ஓ, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. சொல்லுங்க, அவர் நாமத்தில் மன்னிப்பு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. மீண்டுமா, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. எல்லாரும் சேர்ந்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. ஓ, மனுஷருக்குள்ளே வல்லமை வேறொரு நாமம் இல்லை. ஹல்லேலூயா. பாடுகிற உங்க கொஞ்சம் பேருக்கு நான் ஆண்டவரை நன்றி செலுத்துறேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க, அவர் நாமம். உங்களுக்கு பிடிச்ச ஆளோட பேர் எவ்வளோ தடவை சொல்கிறீங்க? நான் எனக்கு டெண்டுல்கர்னா ரொம்ப பிடிக்கும் பாருங்க, சச்சின் டெண்டுல்கர். தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 100 தடவையாக சொல்லுவேன், சச்சின் டெண்டுல்கர், சச்சின் டெண்டுல்கர். அந்த வாலிப வயசில், ஏன்னா அவர் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. இப்போ இந்த இயேசுவை உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னா அவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவரை அனுபவிக்காதவங்கனால அவர் நாமத்தை உயர்த்தவே முடியாது. Taste and see that the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை. ஆமாம், அந்த 2 குட்டி பாப்பாங்க அழகாக பாடிட்டு இருக்கிறாங்க. பாட்டு தெரியுதோ தெரியலையோ, நான் சந்தோஷப்படுறேன். அந்த சின்ன வயசில் கர்த்தரை துதிக்கிற ஒரு அபிஷேகம் அவங்களுக்குள்ளே இருக்கு. ஸோ என் கூட சேர்ந்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம். அவரை தெரியாதா? அவர் காணவில்லை என்ற மாதிரி பார்க்குறீங்களா? அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் எழுந்திருக்கிறார். எங்க தேட வேண்டாம் கல்லறையில், அவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அப்பா, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. ஓ, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே, நல்ல கை தட்டி பாடுங்க பார்க்கலாம். அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. பக்கத்துல வரணும். இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. இயேசுவை உயர்த்துறதுக்கு நீங்களும் நானும் வெட்கப்படக்கூடாது. சொல்லுங்க, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஐயா, உம்மை உயர்த்துகிறோம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஆமென். இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி அவரை உயர்த்துங்க. ஏசப்பா, எல்லா துதியும் உமக்கு. சொல்லுங்க, எல்லா கனமும் உமக்கு, எல்லா மகிமையும் உமக்கு. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா நம்மளுடைய பழக்கம் என்னன்னா, யாருக்காவது ஃபோன் பண்ணணும். கொஞ்சம் செல்வாக்கு இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு பெரிய தலைவர்கள் எல்லாம் நம்ம கையில் வச்சுக்குவோம். கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் தேவாதி தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தி ராணி, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. ராணி தான், அவங்க புருஷன்ட்ட என்ன வேணா பேசலாம். சரி, நீங்க கவனிக்காம நான் பேச போறது இல்லை. ஏற்கனவே அங்க ஒரு டிஸ்டர்பன்ஸு, நீங்களும் இங்க கவனிக்கலன்னா என்ன பண்றது? நல்லா கவனிக்கணும். ஒரு ராணியா இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்குது. உங்க வீட்டில் நீங்க தான் ராணி இல்லையா? உங்க வீட்டுக்கு நீங்க ராணி, இவங்க ராஜா. இப்போ வீட்டில் நீங்க எவ்வளோ பண்றீங்க, எவ்வளோ எல்லா பிளானும் நீங்க தான். வர சம்பளம் நீங்க தான் கணக்கு பண்றீங்க. அம்மா அப்பா கூட இன்டர்ஃபியர் ஆக முடியாது, நீங்க தான் எல்லாம் முடிவு எடுக்கிறீங்க. ஒரு தேசத்து ராணிக்கு பிரச்சனை வந்துருச்சு, அவங்களுக்கும் அவங்க ஜனங்களுக்கோ. அவங்க என்ன பண்றாங்க பாருங்க, தன் அதிகாரத்தை பயன்படுத்தல. என் புருஷன் தான் ராஜான்னு சொல்லிட்டு ஏதோ புருஷன்ட்ட போய் பேசலான்னு அவங்க போகல.
அவங்க போன இடம் எது தெரியுமா? அறக்கதவை பூட்டி, வீட்டில் இருக்கிற ஒரு ரூமை பூட்டி உள்ள உட்கார்ந்து 3 நாட்கள் தேவ சமூகத்தில் அவர் ஜெபித்தார். கர்த்தரை தேடினா, உங்க முகம் கர்த்தரை நோக்கி பார்த்துச்சுன்னா காரியத்தை அவர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். உங்க வாழ்க்கையில் அவர் அற்புதத்தினால் உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர்னால செய்ய முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. நான் நாளைக்கு உங்களுக்கு நிறைய சாட்சிகளை சொல்றேன். காலையில் ஆண்டவர் எவ்வளவு அற்புதமானவர். அவரை மட்டும் நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதத்தை அப்படியே வாரி வழங்கக்கூடியவர். ஹல்லேலூயா. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பூச்சி கூட வந்து துதிக்குது என் மண்டையில் உட்காந்து. ஆமா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமா, எனக்கு இது கொஞ்சம் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இன்னிசை விருந்து பண்ணுறது. நான் கர்த்தரை ஆவியில் உண்மையோடு தொழுது பழகி, ஏன்னா உங்களெல்லாம் இழுத்துட்டு போகணும் பாருங்க. நீங்கள் அழகாக வந்துட்டீங்க, ஃபஸ்ட்டு பாட்டிலே வந்துட்டீங்க. நான் அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு பாட்டு இது முடிச்சுட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு. நான் சொன்ன ஆரம்பத்தில் நீங்கள் இங்கே பேசுனீங்கன்னா பரலோகம் அந்த வார்த்தைகளை கனப்படுத்தும். இங்கே இந்த பாட்டில் வர வார்த்தைகளை நீங்கள் விசுவாசித்து அறிக்கை செஞ்சீங்கன்னு வைங்க, கர்த்தர் அதை பார்க்கிறார். இந்த வார்த்தைகளை அவர் சுமக்கிறார். நீங்கள் தேவ சமூகத்தில் சிந்துற கண்ணீரை நீங்கள் இப்படி தொடச்சா கூட அவர் தொடச்சிட்டு போகிறதில்லை. அவர் துருத்தியில் பிடிச்சு வைக்கிறாரு, அவர் துருத்தியில் அளந்து வைக்கிறார். அதை பார்த்து பார்த்து உங்களுக்கு எனக்கு பதில் செய்கிறார். அவரை மாதிரி நம்மை நேசிக்கிற ஒரு தேவன் கிடையாது. அவரை மாதிரி நம்மை சுமக்கிறதுக்கு ஒரு தகப்பன் கிடையாது. ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லுங்கள், என் நம்பிக்கை நீங்கள் தான். எந்த மனுஷனும் கிடையாது, எந்த தலைவர்களும் கிடையாது. கிறிஸ்தவங்களுக்கு அதுதான் அழகு. கர்த்தரை நம்பி பிழைக்கணும். தொழுவத்தில் மாடுகள் அன்றி போனாலும், வருமானமே இல்லாமல் போனாலும் நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, என் சரீரமே அழிஞ்சு போனாலும் நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே. கொஞ்சம் சிரிச்சுட்டே பாடுறீங்களா? என் நம்பிக்கையே, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள். எத்தனை பேர் சொல்றீங்க? உம்மைத்தான், உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கை, நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு. நல்லா கேட்கணும், கை தட்டுறது. நம்பிக்கையே, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம்,
100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து உதவி செய்திடுங்க. எல்லாரும் சேர்ந்து உம்மைத்தான் உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்க, உம்மைத்தான் உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க. உரிமையோடு உரிமையோடு இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று இன்றைக்கே தந்திடுங்க. இப்ப இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு ஆண்டவரை பார்த்த கண்களை மூடி உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். இயேசுவே, என் வாழ்க்கைக்கு என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு நீங்கதான். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. கரங்களை தட்டி அந்த அற்புத தேவனுக்கு துதி கன மகிமை செலுத்துங்க. ஒரு சாட்சி உங்களுக்கு சொல்றேன். அவரை நம்பி இருந்தா எப்படி அற்புதம் செய்யறாருன்னு சொல்லாம இருக்க முடியல. கவனிக்கிறீங்களா? ஆமென் ஆமென். எங்க அப்பாவுக்கு கொரோனா வந்துச்சு. அவர் சர்ச்சு பாஸ்டரா இருக்கிறாரு. பெரிய ஒரு சபை தான். கொரோனா வந்துருச்சு. அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருக்கிறார் அப்பா. எப்படி ஊழியக்காரங்களுக்கு வந்துருச்சு அப்படியெல்லாம் கேள்விகள். மரண தருவாய்க்கு போயிட்டாங்க. ஏன்னா 2 வாரம் நாங்களே வீட்டில் வச்சு கபசூர குடிநீர், அப்புறம் என்னதுங்க இன்னொன்று என்னமா இருக்கு, நிலவேம்பு கஷாயம் எல்லாம் கொடுத்தோம். 2 வாரம் ஒன்றுமே ஆகலை. எங்கள் அப்பாவே சொன்னார் ஆஸ்பத்திரி போயிடலாம். எங்கள்கிட்ட 62,000 தான் இருந்துச்சு அப்பா அக்கௌண்ட்டில். எங்ககிட்ட வழக்கம் போல் ஒன்றும் இல்லை. நான் சொன்னேன் நம்ம ஜிஹெச் கொண்டு போயிடலாம், இல்லைன்னா இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடலாம், நமக்கு இருக்கிற காசுக்கு அதுதான் பார்க்க முடியும். இப்போ எங்கள் பெரிய பாஸ்டர் அம்மா சொன்னாங்க, இல்லை அப்படி இல்லை, நல்ல ஹாஸ்பிட்டல் பாரு நாங்கள் பார்க்குறோன்னாரு. கொண்டு போய் சேர்த்தியாச்சு. 5 மணி நேரம் அலைஞ்சு சேர்த்தியாச்சு. அவருக்கு ஹார்ட் பீட்டில் 40 வந்துருச்சு. ஒரு ஹாஸ்பிட்டலில் 1 மணி நேரம் தான் டைம் கொடுத்தாங்க அப்பாவுக்கு. என்ன இப்போ கொண்டு வந்திருக்கீங்கன்னு. டெய்லி 50,000 கட்டணும் தம்பி அப்பா இருக்கிற வரையும் அப்படின்னாங்க. நான் எங்கே போவேன் ஆண்டவரே? அப்போ தான் ஒரு கார் வாங்கியிருந்தோம். ஏன்னா எனக்கு மனுஷன்கிட்ட போய் நிற்கிறதே பிடிக்காது. கடனே வாங்க மாட்டோம். மனுஷங்கிட்ட எந்த உதவிக்கும் போய் நிற்கிறது இல்லை. ஏன்னா நாங்கள் ஊழியம் செய்கிறது பரலோகத்துக்கு. தேவாதி தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம். இன்னொரு மனுஷன்கிட்ட போய் நின்னா அது அவருக்கு தான் அவமானம். அவரை நம்ம வெட்கப்படுத்துகிறோன்னு அர்த்தம். நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஃபஸ்ட்டு டே இந்த இருந்த 50,000 கட்டிட்டு எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் அம்மா, நான், தம்பி, இன்னொரு தம்பி 4 பேர் குடும்ப ஜபத்தில் ஜெபித்தோம். என்ன தெரியுமா ஜெபித்தோம்? ஆண்டவரே, பொன்னும் வெள்ளி உங்களுது பைபிள் சொல்லுது. நாங்கள் உங்கள் வேலைக்காரங்க, ஊழியம் செய்கிறவங்க பிள்ளைகள். நாங்கள் ஒரு மனுஷன்கிட்ட போய் நிற்க மாட்டோம். எங்களுக்கு இருக்கிற வரையும் கொடுப்போம், அப்புறம் சொல்லிடுவோம் நாங்கள் எங்களால் முடியலன்னு சொல்லி. ஒரு மனுஷன்கிட்ட போய் நான் நிற்க மாட்டேன். நான் அழுதுகிட்டே ஆண்டவர்கிட்ட சொன்னேன், எங்கள் அப்பாவை நான் சாக கொடுப்பேனே ஒழிய கடன் வாங்க மாட்டேன். ஒரு மனுஷன்கிட்ட போய் நிற்க மாட்டேன். எங்கள் அப்பாவோட உயிரே போனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. அப்படி தான் ஜெபம் பண்ணேன். நாங்கள் ஜெபம் பண்ண என் ஃபோனில் ஒரு மெசேஜ் வந்துச்சு. நான் என்னென்னு பார்க்கல. முடிச்சுட்டு பார்த்தா ஒரு தூரத்து சொந்த ஒரு அண்ணா 25,000 போட்டிருந்தாரு. விடியறக்குள்ளே 75,000 என் அக்கௌண்ட்டில் வந்துச்சு. அன்னைக்குரிய தேவையை கர்த்தர் சந்திச்சார்.
எங்கள் பாஸ்டரம்மா 1 லட்சம் கொடுத்தாங்க. மொத்தம் 4.25 லட்சம் செலவாயிடுச்சு. 4.5 லட்சம். 14 நாளில் 4.5 லட்சத்தை இலவசமாய் கர்த்தர் கொடுத்தார். இலவசமாய் கொடுத்தார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, எங்களுடைய 62,000 மிச்சம் மீதியாக இருந்துச்சு. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. நாங்கள் சும்மா கர்த்தரை துதிக்கல, அவரை ருசிச்சிருக்கிறீங்கன்னா உங்கள் வாயும் காலும் சும்மா இருக்காது. நம்ம என்ன பழகிட்டோம்னா, நம்ம வாழ்க்கையை நம்மளே வாழ்ந்து பழகிட்டோம். 23ஆம் சங்கீதம் டெய்லி சொல்லுவோம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில், யார் மேய்க்கணும்? அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் கொண்டு போய் சேர்க்கிறார். அவர் என்னை அமர்ந்த தண்ணீரண்டில் கொண்டு போய் சேர்க்கிறார். இன்னைக்கு கர்த்தரை நம்ம கூட்டிட்டு போறோம். இங்க வாங்க, உங்களுக்கு தெரியாது புல்லுள்ள இடம் எதுன்னு, உமக்கு தெரியாது, நான் கூப்பிட்டு போறேன். போய் ஐசிஐசிஐ பேங்க் வாசல்ல கொண்டு போய் விட்டுருவோம், எஸ்பிஐ பேங்க் வாசல்ல கொண்டு போய் விட்டுருவோம். இங்கதான் தண்ணி இருக்கு, இங்கதான் புல்லு இருக்கு ஆண்டவரேன்னு. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய. மேய்ப்பனோட கடமைங்க ஆடுகளை மேய்க்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். ஹலோ, கர்த்தருடைய ஆடா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை அவர் பார்த்து கொள்வார். நம்ம இப்போ இந்த நம்ம டவுன் சவுத்தில் என்ன ஒரு பழக்கம், பொண்ணு பெத்தா நகை சேர்த்தணும். ஆமா தானே? ஆமா தானுங்க? எனக்கு 2 பொண்ணுங்க. 2ஆவதும் பொண்ணுன்னொன்னே எல்லாம் ஐயோ, 2ஆவதும் பொண்ணு ஐயோ. நானே ஐயோன்ல, நீ என்ன ஐயோன்ற? நகை சேர்த்துனீங்கன்னா வாங்கிட்டு போறக்கு ஒரு ஆள் வருவாரு, ஒருத்தன் வருவான். என் பொண்ணுக்கு நான் 100 பவுன் சேர்த்துனாதான் கல்யாணம் ஆகும். நீங்க அந்த நகை மேல நம்பிக்கை வைக்கும் போது அது அப்படியே ஆகும். நீங்க கர்த்தரை நம்பி பாருங்க, நகையே வாங்காத ஆள் இந்த ஊர்லயே உங்களுக்கு வருவான், நல்ல பையன். ஏன்னா இது மனுஷனால் ஆகிறது இல்லை, இது கர்த்தரால் ஆகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, நீங்க கர்த்தரை ருசிக்கலன்னு நான் நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதையும் அவர் சர்வ வல்லவர் என்பதையும் நீங்கள் ருசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் மேய்ப்பராய் இருக்கிறார், நீங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஓ, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? இதையா ஒரு 5 நிமிஷம் எழுப்பி நிக்கிறீங்களா என் கூட? அப்பா, நான் உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன். உங்களுக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் சிஸ்டர், பிரதர், ஐ எம் சேலஞ்சிங் யூ ரைட் நவ. நான் உங்களுக்கு சவால் விடுகிறேன். நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? உம்மைத்தான் இயேசுவே நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள். எத்தனை பேருக்கு தேவைகள் இருக்கு? இந்த வார்த்தைகளை சொல்ல விட்டுறாதீங்க, தவறிடாதீங்க. இந்த சபையில பெருந்து சொல்லும் போது கர்த்தர் கேட்டு கொண்டிருக்கிறார். உங்களுக்கான தூதர்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வழி இல்லாத இடத்தில் உங்களுக்காக வழி உண்டு பண்ண அவர் போதுமானவராய் இருக்கிறார். காரியத்தை வாய்க்க பண்ண நான் ஆராதிக்கிற தேவன் அவர் போதுமானவராய் இருக்கிறாரே. இயேசுவே, நீங்க என் கூட சேர்ந்து சொல்லுங்க, ஏசப்பா உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள். எத்தனை பேர் கேட்குறீங்க? அவர் செய்வார் நிச்சயமா. ஓ, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன்,
அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல கைதட்டி என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பாவை பார்த்து என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாய் என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமே, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கை சூப்பர். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உம்மைத்தான், ஓ உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும். விசுவாசத்தோடு கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, சொல்லுங்க. உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது என் இயேசுவாலே ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யும் விசேஷ ஒரு அபிஷேகம். அற்புதங்களை செய்கிற அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஓ அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். கரங்களை தட்டி ஆண்டவரே நான் உண்மையே நம்பி இருக்கிறேன். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசிக்கும். அது உண்மை, அது உண்மை. அவரை நோக்கி பார்த்து வெட்கப்பட்டு போனவர்கள் யாருமே கிடையாது. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இமேஜின் உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹalleluya 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 யாவே ஹalleluya யாவே ஹalleluya. கரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் அவர் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் நிறுத்துவார். ஒரு தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா. தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே உங்கள் சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம். எல்லா துதியை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். எல்லா கனமும் உமக்கு, எங்கள் ஆராதனை உமக்கு, மேன்மை உமக்கு. நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறபடியால்
நாங்கள் அசைக்கப்படுவதில்லை, நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை விதைக்கப்படுகிற இந்த நேரத்தில் எங்கள் செவிகள் விருத்த சேதனமாகட்டும் ஐயா, எங்கள் இருதயம் விருத்த சேதனமாகட்டும். உடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தாழ்மையும் கிருபையும் கர்த்தர் கொடுப்பீராக. எங்களோடு பேசுவீராக. மனுஷனுடைய சத்தம் அல்ல, கர்த்தருடைய சத்தம் தொனிக்கட்டும், ஆறுதல் படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் அமருவோம். ஹல்லேலூயா. வாயே எனக்கு திறக்க முடியாமல் இருந்துச்சு. கேட்டு பாருங்க, எல்லாம் லோ பண்ணி பாடணும். அதான் பாருங்க, தேவனுடைய சமூகத்தில் வந்தால் ஓப்பன் ஆகாதெல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. தொண்டையெல்லாம் கிராம்பு ஏலக்காய் மளிகை கடையே கொண்டு வந்தோம் தொண்டை சரி பண்ணுறதுக்கு. ஆனால் தேவனுடைய பிரசனத்தில் எல்லாம் நன்மைக்கு எதுவாக அவர் முடிய பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் தூங்க ரெடி ஆகிட்டீங்க? எங்கள் சர்ச்சில் பிரசங்கம் ஆரம்பிக்கும் போது தூங்க ரெடி ஆகிடுவாங்க. ஏன்னா ஒரு 2500 பேர் இருக்கிறாங்க பாருங்க. கடைசியில எல்லாம் முக்காடு இப்படி போட்டுருவாங்க, இது வரையும் போட்டு 3ஆம் வானம் போயிடுவாங்க. நான் ஆனால் தூங்க விட மாட்டேன், அவங்களும் விட மாட்டாங்க. அங்கேயும் சத்தம் வருது, அதனால பிரச்சனை இல்லை. யாராவது தூங்குறது பார்த்தீங்கன்னா எழுப்பி விட்ருங்க, பக்கத்தில் பார்த்து எழுப்பி விடுங்க. கர்த்தருடைய வார்த்தை பேசும்போது தூங்காத அப்படி சொல்லி. சரி, எத்தனை பேர் புதுசாக வந்திருக்கிறீங்க? இன்னைக்கு தான் சர்ச்சுக்கு வரோம், இல்லைன்னா புதுசு, நான் ஏசப்பானா யாருன்னே தெரியாது, அப்படி யாருமே இல்லை. ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. சூப்பர் ஐயா, ரொம்ப நன்றி. இன்றைக்கு இதெல்லாம் வேண்டாம். இன்றைக்கு ஒரு விஷயத்தை நம்ம வேதத்திலேருந்து பார்ப்போம். ஒரு மேலோட்டமான ஒரு விஷயந்தான், நான் சொல்லிட்டு நம்ம முடிவுக்கு கடந்து போக விரும்புகிறேன். ஏதேன் தோட்டத்தில் நடந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும், ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாம். ஏதேன் தோட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னா, ஆண்டவர் அந்த பழத்தை சாப்பிடாதுன்னு சொன்னார். அவர் என்ன பண்ணார்? குடும்பமாக சாப்பிட்டாச்சு. ஆண்டவர் சொன்னார், நீ இதை சாப்பிடும் நாளிலே சாகவே சாவாய். ஆனால் இன்னொரு ஆள் வந்தார். இன்னொரு ஆள் வந்து சொன்னார், நீ சாக மாட்டாயின்னு. இப்போ எது நடந்துச்சு? எது நடந்துச்சு? ஆண்டவர் சொன்னார், இந்த பழத்தை சாப்பிடும்போது நீ, சர்ப்பம் வந்து சொல்லுச்சு நீ சாக மாட்டேன்னு. எது நடந்துச்சு? அப்படியா? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும்னு விரும்புகிறேன். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட்னால நான் சீக்கிரமாக உங்களுக்கு சொல்லி முடிக்கணும். கூடுமானால் நான் நாளைக்கும் இதை பகிர்ந்து கொள்ள, இதோட தொடர்ச்சியை பகிர்ந்து கொள்ள தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். பிசாசுடைய கவனம் எப்பவுமே உங்கள் சரீரத்தின் மேலே இருக்கும். இந்த சரீரத்தை வச்சு உங்கள் ஆத்மாவை பிடிக்கணும்னு நினைப்பான். ஆண்டவருடைய கவனம் எப்பவுமே உங்கள் ஆத்மா மேலே இருக்கும். ஏசப்பா எப்பவுமே உங்கள் ஆத்மா மேலே கவனம் உடையவராக இருக்கிறார். ஏதேன் தோட்டத்திலிருந்து இப்போ வரையும், இனி வருகிற வரையும், அவர் வருகையில் கூட உங்கள் உள்ளான மனுஷனை தன்னோடு சேர்த்து கொள்ளும்படி அவர் வருகிறார். அந்த உள்ள இருக்கிற ஆளுக்கு பேர் என்னது? ஆன்மா, ஆத்மா. சர்ப்பம் சொல்லிச்சு நீ சாக மாட்டேன்னு. அது எதை சொல்லிச்சு? சரீரத்தை சொல்லிச்சு. தேவன் எதை சொன்னாருன்னா உங்க ஆத்மாவை சொன்னார். மரித்து போன ஒரு ஆத்மாவோடு தேவன் உறவாட முடியாது. ஏசாயால வாசிக்கிறோம், பாவம் செய்கிற ஆத்மா சாகும். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது எது செத்துச்சு? அவர்கள் ஆத்மா செத்துச்சு. இப்போ எப்படி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ என் ஒய்ஃப் இருக்காங்க, நான் செத்து போயிட்டா நான் என்னை எவ்வளோதான் என் ஒய்ஃபுக்கு பிடிச்சிருந்தாலும் கூட என் கூட வாழ முடியாது. எங்கே கொண்டு போய் போட்டுருவாங்க? நல்லா 6 அடி தோண்டி எந்திரிக்கவே கூடாதுன்னு போட்டுருவாங்க உள்ள. ஏன் அப்படின்னா
மரித்து போன ஒருவனோடு மனைவியாக இருந்தாலும் சரி, புருஷனாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி உறவாட வாய்ப்பு கிடையாது. ஸோ ஆண்டவர் சொன்னது என்னன்னா, நீ பாவம் செய்யும்போது கீழ்ப்படியாமல் போகும்போது உன் ஆத்துமா செத்து போயிருமே, நான் உன்னோட பேச முடியாது, என் பிரசன்னத்தை நீ உணர முடியாது, உன்னால் வாய் திறந்து பாட முடியாது, ஏன்னா உள்ளே இருக்கிற ஆள் அவுட்டு. ஆண்டவர் எப்பவுமே உள்ள இருக்கிற அந்த ஆன்மா மீது ரொம்ப கவனம் உடையவராக இருக்கிறார். ஆனால் நம்ம எது மேலே கவனமாக இருக்கிறோம் தெரியுமா? நம்முடைய சரீரத்தின் மேலே கவனமாக இருக்கிறோம். நமக்கு வீடு, நமக்கு பொண்ணு பொருள், நமக்கு நல்ல வசதி, இதெல்லாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எங்கேயும் வாசிக்க வேண்டாம், நான் வசனம் தான் சொல்கிறேன், அப்படியே போவோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அந்த லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது எல்லாம் அங்கேயே பார்க்குறீங்களே, அங்கே ஒரு கருப்பு துணியை கட்டி விட்டால் கரெக்டாக இருக்கும். சும்மா சொல்ல கவனிக்கணும். இங்கே பாருங்க, வெவ்வரமான கிறிஸ்தவங்களாக இருந்தால் நீங்கள் பொழைச்சிக்குவீங்க தெரியுமா? இது விதைக்கப்படுகிற நேரம். இது என்னது? கர்த்தருடைய வார்த்தை விதைக்கப்படுது. நீங்கள் அது மேலே கவனம் இல்லாமல் இழுத்துட்டு 30 வருஷம் சர்ச்சுக்கு போகிறேன், என் வாழ்க்கை இப்படியே தான் இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா விதைக்கப்படும் போது, அது விதைக்கப்படும் போது தான் அது கனி கொடுக்கும். அப்போ தான் நீங்கள் அறுவடை செய்ய முடியும். அறுவடை காலத்தில் அரிக்கத்தியை கொண்டு போய் நின்று அங்கே இருக்காது. ஏன்னா அது ப்ராப்பராக விதைக்கப்படணும், அது தண்ணி ஊற்றப்படணும், கர்த்தருடைய வார்த்தை வளரணும், அது பலன் கொடுக்கணும். ஸோ எனக்குன்னா எங்கள் பாஸ்டர் பார்த்திங்கன்னா, பெரிய பாஸ்டரு அதிக நேரம் பேசினதே தான் பேசுவார். இருந்தாலும் நான் என்ன ஜபிச்சுட்டு போவேன் தெரியுமா? ஒரு வார்த்தையாவது நீங்கள் எங்கிட்ட பேச மாட்டீங்களாப்பா? 2 வார்த்தையாவது எங்கிட்ட பேச மாட்டீங்களா? ஒரு 5 நிமிஷம் எங்கிட்ட பேச மாட்டீங்களா? நிச்சயம் பேசுவார். அவர் மறதியில் திருப்பியும் பேசினா கூட எனக்கான வார்த்தையை அந்த வாரம் கர்த்தர் நிச்சயம் வைத்திருப்பார். ஹல்லேலூயா. அது விதைக்கப்பட்டவனா நான் சந்தோஷமாக திரும்பி வருவேன். ஸோ இன்றைக்கு கர்த்தர் உங்கள் இருதயத்தில் விதைக்கிறார், நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், சூப்பர். ஸோ ஆண்டவர் உங்கள் ஆத்மா மீது கவனமாக இருக்கிறார், பிசாசு உங்கள் சரீரத்தின் மீது. இதனால தான் என்ன ஆகுதுன்னா, நமக்கு இந்த மாம்சத்தில் போட்டி வருது. கலாத்தியரில் வாசிக்கிறோம், மாம்சமும் ஆவியும் ஒன்றை ஒன்று விரோதிக்கிறதாம், சண்டை போடுது. மாம்சம் ஒன்று விரும்புது, ஆவி இன்னொன்று விரும்புது. ஆண்டவர் உங்கள் ஆத்மா மேலே கவனமாக இருக்கிறாரு, பிசாசு உங்கள் சரீரத்தின் மேன்மையை காமிக்கும். பாரு, அவன் வீடு கட்டிட்டான், அவன் இவ்வளோ பொண்ணு சேர்த்திட்டான். இதை நான் ஏன் இப்படி பிரசங்கத்தை மாற்றிட்டேன்னா, புதுசாக வந்தவங்க யாரையும் காணோம். ஸோ அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கான வார்த்தையை கர்த்தர் கொடுக்கறதுக்கு இதே சப்ஜெக்ட் தான். அப்படியே கொஞ்சம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், உங்கள் ஆத்மா மேலே நீங்கள் அக்கறை உள்ளவர்களாக திரும்பி போகணும். இங்கேருந்து போகும்போது இந்த உலகம் நமக்கு சதம் இல்லைங்க. என்ன தந்திரம் தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா சொந்த வீடு கட்டணும்னு சொல்லி 25,000 மாதம் கட்டணும், 20 வருஷத்துக்கு. எனக்கு நெஞ்சே நின்று போச்சு. ஏன்னா இப்படி பண்ணுன? உனக்கு அப்படி தொடர்ந்து வேலை இருக்குது. அவர் அவ்வளோ படிக்கவும் இல்லை, எப்படியாவது வீடு வாங்கணும். இப்போ அவர் ஜெபிக்கிற ஜெபமெல்லாம் என்னவா இருக்கும்? எப்படியாவது என் லோனு, எதுக்கு சர்ச்சுக்கு வரோம், எதுக்கு வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணுறோம்? எனக்கு வேலை இல்லாமல் போயிடக்கூடாது, லாக்டவுனில் என் வேலை இல்லாமல் போயிடக்கூடாது. இல்லை 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 இல்லை, நீங்கள் ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் ஆமேன்னு சொல்லிடுங்க. இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமேன், ஆமேன். இன்னைக்கு என்ன தெரியுமா சங்கடமான விஷயம்? கர்த்தர் நம்மை உலகத்திலிருந்து வேறு பிரிச்சிருக்கிறாரு. அந்த காலத்தில் இருந்தோம், இப்பொழுது ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனால் அந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசமே இல்லை. இப்போ அவங்க எப்படி வீடு கட்டினாங்களோ அதே மாதிரி லோன் போட்டு தான் நம்மளும் கட்டுறோம். என்ன வித்தியாசம்? நான் சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கிறேன், பொன்னும் வெள்ளியும் என்னுடையது என்று சொன்னவரை நான் ஆராதிக்கிறேன், இந்த உலகத்தை 6 நாளில் வார்த்தையினால் உண்டாக்கினவரை ஆராதிக்கிறேன் என்றால் என்னுடைய வாழ்க்கையில் அது வித்தியாசத்தை நிச்சயம் காமிக்கணும். ஆமென், ஆமென். நிறைய பேருக்கு பிரசங்கம் கேட்டு பழக்கம் இல்லை போல. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் கடினமான இருதயத்துக்குள்ளேயும் பேசுவார். ஏன்னா நான் அபிஷேகிக்கப்பட்டவனாக நிற்கிறேன், கர்த்தருடைய ஆவியானவருடைய பிரசனத்தோடு நிற்கிறேன்.
அவருடைய பிரசனத்திற்கு முன்பதாக பர்வதம் மெழுகு போல உருகிப்போம். நான் இப்போ கட்டளை இடுகிறேன், எல்லா கடின இருதயங்களும் இன்றைக்கு கரைந்து போகட்டும். கர்த்தருடைய வார்த்தை உட்பிரவேசிக்கட்டும். வார்த்தையாகிய விதை விதைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த சேட் ரியாலிட்டி என்ன தெரியுமா? வெளியில் இருக்கிறவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசமே இல்லை. ஆனால் நம்ம சொல்கிறோம், நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவன். வாழ்க்கையில் அது இருக்கணும். ஒரு பிரச்சனை வரும்போது உங்களுடைய பதில் எப்படி இருக்கு? ரெஸ்பான்ஸ். எக்கோ கட் பண்ணிருங்கண்ணா, எக்கோ கட் பண்ணிருங்கண்ணா. ஒரு பிரச்சனை வரும்போது உங்கள் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? அதுதான் வித்தியாசத்தை சொல்லும். என்னை ஒருத்தர் ஃபோன் பண்ணி கண்டபடி பேசினார். ஏன்னா என் கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சு. நான் ஊழியத்தில் ஃபுல் டைம் ஊழியத்தில் இருக்கிறேன். ஆனால் 7 வருஷம் நான் சம்பாதிச்சது ஒன்றுமே கிடையாது. இப்போ தான் ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறாரு. ஊழியத்தில் ஆகட்டும், வேலைக்கு நான் போனது கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் எனக்கு நல்ல மனைவி, என்னை ஒரு நாள் கடிஞ்சு கொண்டதே கிடையாது. ஒரு வார்த்தை என்கிட்ட பேசுனது கிடையாது. தவிர நான் தான் எல்லா காசெல்லாம் டீல் பண்ணுவேன். அவள் சம்பாதிப்பேன், நான் டீல் பண்ணுவேன். அவர் கண்டபடி ஃபோனில் பேசுகிறாரு, நீ உன் ஒய்ஃபு பொண்டாட்டி காசில் சாப்பிட்றீங்க, வெக்கமா இல்லை? ரெக்கார்ட்லாம் பண்ணுறீங்க. நான் உண்மை தான் சொல்கிறேன். 1.5 மணி நேரம் பேசினாரே. நான் எந்த மறு உத்தரவும் சொல்லலை. கர்த்தருடைய பிள்ளையோட ரெஸ்பான்ஸு, கர்த்தர் மேல் நம்பி இருக்கிறவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி தெரியுமா? கேட்டும் கேளாதவனை போல இருக்கணுமா? கேட்டும் பயங்கரமாக பேசினாரே. இன்னைக்கு அவர் எனக்கு நண்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன தெரியுமா நடந்துச்சு? ஏன்னா இப்படி பேசுகிற எல்லாம் சொல்லிட்டு விடுனா ஆண்டவர் என்ன நடத்துவார்னா நம்பிக்கை இருக்குண்ணா. அந்த வாரம் அடுத்த வாரம் எங்கள் அப்பா வீட்டு ரோட்லேயே அவர் கடை போட்டுட்டார். இப்போ டெய்லியும் நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போவேன், எங்கள் அப்பாவுக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. இன்றைக்கும் எங்கள் அப்பா வீட்டில் நான் வேலை செய்கிறேன், நான் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். டெய்லியும் போவேன். இப்போ டெய்லியும் இவரை பார்க்கணும். என்னோடய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்? எனக்கு தெரிஞ்சவன் ஒருத்தன்ட்ட சொன்னேன். அவன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே முறைச்சான். அவரை முறைக்கிறதுலேயே அவர் செத்து போயிடுவார். நான் சொன்னேன், அப்படியெல்லாம் பண்ணாதடா. ஒரு கிறிஸ்தவனா, தேவனை ஆராதிக்கிறவன என்னோட ரெஸ்பான்ஸ் எப்படி தெரியுமா இருந்துச்சு? ஆண்டவர் உதவி செய்தார். நான் எடுத்தோன்னே போயிட்டு, அண்ணா பிரைஸ் தி லார்ட் அப்படி சொன்னேன். அவருக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்ன நமக்கு பிரைஸ் தி லார்ட் போடுறான்? டெய்லியும் பிரைஸ் தி லார்ட் சொன்னேன். ஒரு நாள் கடைக்குள்ளேயே போனேன், எப்படி வியாபாரம் போகுது அண்ணா? அவருடைய இறுதி என்ன ஆகும்? இன்னைக்கு உங்களை பற்றி ஒருத்தவங்க தப்பாக பேசிட்டா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வேட்டியை நல்லா இதுவரை மடித்து கட்டிட்டு, நல்ல தொண்டைக்கு ஹால்ஸ் எல்லாம் போட்டுட்டு அவன் வீட்டு வாசலில் போய் நின்று, இல்லைங்க, உண்மையான தேவத்தை நானும் ஆராதிக்கிறோன்னா ஒரு பிரச்சனை வரும்போது தான் தெரியும் என்ன அழகுன்னு. உங்கள் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? ஒரு வியாதி உங்கள் சரீரத்தில் வந்துருச்சு, உங்கள் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? என் தேவன் என்னை சுகமாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார், அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் பேருக்குள்ள வசனம் போயிட்டு இருக்கு. நான் அவர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் உங்களை பார்த்தா நீ பிரசங்கம் பண்ணுவேன். சும்மா இல்லை, நீங்களும் நானும் ஏதோ மற்றவங்க மாதிரி ஏதோ ஒரு கடவுளை கும்பிட வரல. வானத்தையும் பூமியும் பேசி உண்டாக்குனவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் ஆத்துமா மீது அக்கறையா இருக்கிறார். தேவ ஜனமே, உங்க வீடு வேணும்ன்றதெல்லாம் அவருக்கு முக்கியம் கிடையாது. நோ, நெவர். என் ஒய்ஃப் ஐடி கம்பெனி, எங்கள் அம்மா சென்ட்ரல் கவர்மெண்ட். எங்களுக்கு இன்னும் சொந்த வீடு கிடையாது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சோம். கடன் வாங்கக்கூடாதுன்றதுக்காக ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு வீடு வாங்க தெரியாமல் இல்லை. நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன். ஒரு பேங்க்கு கிட்ட போய் நான் நின்று வாங்க மாட்டேன். குடியா அங்கே போய் இப்படி நிற்க மாட்டேன். நான் இப்படி குமிகிற ஒரே இடம் தேவனுடைய பிரசன்னமாக இருக்கணும், தேவனுடைய சமூகமாக இருக்கணும். நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேங்க. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லவர். நீங்கள் அவரை மட்டும் நம்பி நின்று பாருங்க. நீங்கள் நின்று பாருங்க, நீங்கள் நின்று பாருங்க. வழி திறக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க,
செங்கடல்ல கூட வழி உண்டு பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். வழி இல்லாத இடங்களில் வழி உண்டு பண்ண நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவனை தவிர ஒரு தேவன் இல்லை. ஹல்லேலூயா. இட்ஸ் நாட் a joke. நான் எப்பவும் சொல்லுவேன், கிறிஸ்தவ வாழ்க்கை ஜோக்கு கிடையாது, அது ஒரு யுத்தம். பிசாசு உங்க ஆத்துமாவை கொள்ளையிட யுத்தம் பண்ணுகிறான். ஆண்டவர் உங்க ஆத்துமாவை ரட்சிக்க அவர் பிரயாசப்படுகிறார். உங்க கவனம் எது மேல இருக்குது? உங்க கவனம், என் கவனம் எது மேல இருக்குது? தேவஜனமே, அவர் எவ்வளோ வேலை செஞ்சிருக்கிறார் தெரியுமா உங்களை என்னை மீட்டெடுக்கிறதுக்கு. ஏதேன் தோட்டத்தில் இழந்து போன அந்த உறவு, பாவம் செய்த போது ஆத்துமா செத்து போச்சு. இனி இந்த செத்து போன ஆத்துமா அங்கே ஏதேன் தோட்டத்தில் உறவாட முடியாது. அவர்களை ஏதேனை விட்டு புறம்பாக்கினார், தள்ளிட்டாரு. ஆனால் ரொம்ப விசனப்பட்டார். என் பிள்ளைகளை நான் சேர்த்து கொள்ளணும், என் பிள்ளைகளோடு நான் பேசணும். மோசேவை அனுப்புகிறாரு, ஆபிரகாமை அனுப்புகிறாரு, ஈசாக்கை அனுப்புகிறாரு, யாக்கோபை அனுப்புகிறார், தாவீதை அனுப்புகிறாரு. ஒவ்வொருத்தரையும் அனுப்பி பார்க்குறாரு. எதுக்கு தெரியுமா? நீங்கள் வேணுன்றதுக்காக, உங்கள் ஆத்மா நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக. ஆனால் இப்போ நம்ம எங்கே செட்டில் ஆகிட்டோம் தெரியுமா? இந்த உலகத்தில் பூமியில் சாவறதுக்குள்ள பயங்கரமாக சாதிக்கணும். நமக்கு வேதம் சொல்லுது, இந்த உலகம் முழுசும் நீ ஆதாயம் பண்ணி உன் ஜீவனை நீ நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன? ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. எனக்கு 1000 கோடி சொத்து இருக்குங்க, ஆனால் உங்கள் ஆத்மா செத்து போயிருந்தால் லாபம் ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு இதில் தானே போட்டி பொறாமையெல்லாம் வருது. நான் பெரியவன், நீ பெரியவன்லாம் இதில் தானே வருது. ஆவிக்குரிய விஷயத்தில் வரமாட்டேன். நீ 1 மணி நேரம் ஜபிக்கிறியா, நான் 1.5 மணி நேரம் ஜபிக்கிறேன் பாரு, அங்கே வரமாட்டேன். போட்டி பொறாமையெல்லாம் அங்கே வரமாட்டேன். நீ உபவாசம் பண்ணுறியா, நான் பாரு உபவாசிக்கிறேன் பாரு, ஆண்டவர் எனக்கு உதவி செய், அங்கே வரமாட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் ஃபோக்கஸை திருப்பட்டுன்னு நான் ஜபிக்கிறேன். இந்த உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் சொல்லுகிறது. வாடகை வீட்டிலிருந்து செத்து போனால் யாரும் அடக்கம் பண்ணாமல் விட மாட்டாங்க. எனக்கெல்லாம் சொந்த வீட்டு மேலே விருப்பமே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் என்னோட பேசியிருக்கிறார், நான் உனக்கு சும்மா கொடுப்பேன்னு. அதனால தான் இந்த விசுவாசத்தையும் வச்சிருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் முதலாவது தேடும்போது இவைகளெல்லாம் கூட கொடுப்பார். கொடுக்கப்பட்டு வாழ்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்னைக்கு அப்படி இல்லை, பாடுபடுறோம் நம்ம. ஏன்? நீங்கள் ராஜ்யத்தை தேடுறது இல்லை. ஏசப்பாக்கு பேர் இருக்குது, என்ன தெரியுமா? ஆத்தும நேசர், ஆத்தும மீட்பர், ஆத்தும ரட்சகர், ஆத்தும மனவாளர். இன்னைக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடினீங்களா இல்லையா? 25ஆம் தேதி முறுக்கு சுட்டிங்களா? சுடலையா? இப்பெல்லாம் யாரும் சுடுறது இல்லை, எல்லாம் வாங்கிடுறாங்க. அந்த காலத்தில் எங்கள் பாட்டியெல்லாம் அதிரசம் சுடுவாங்க. 20ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிருவாங்க. மாவு ஊற வைக்கிறதுக்கு முறுக்கு, அதிரசம், லட்டு அடித்தா மண்டை உடஞ்சிரும், அந்த மாதிரி லட்டு கிறிஸ்மஸுக்கு. அப்புறம் சுற்றி வச்சு அடித்து தான் சாப்பிடணும். அப்படி தான் இருந்தோம். அவர் எதுக்கு தெரியுமா பிறந்தார்? அவர் மரிக்கவே பிறந்தார். எதுக்கு மரிச்சாரு? உங்கள் ஆத்மாவை மீட்கிறதற்கு. நரகத்திற்கு நேராய் போயிட்டு இருந்த நம்முடைய ஆத்மாவை மீட்டு எடுத்து ஜீவனுக்கு நேராய் வழி மாற செய்யறதுக்கு அவர் மனுஷனாக இறங்கி வந்தார். எவ்வளோ வேலை பண்ணுறாரு பாருங்க. உங்கள் ஆத்மா தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிறதுக்கு, அவரோடு ஒப்புரவாகிறதற்கு, அவரோடு சமாதானமாக இருக்கிறதற்கு, ஏதேன் தோட்டத்தில் இழந்து போன அந்த உறவு மீண்டும் வருவதற்கு என் தகப்பன் எவ்வளோ வேலை செய்கிறாரு. கடைசியில் சொந்த பிள்ளையை அனுப்பிச்சிட்டாரு. இன்றைக்கி அதை குறிச்செல்லாம் கவலை இல்லை. கிறிஸ்மஸுக்கு அதை வச்சு ட்ரீல எல்லாம் பால் தொங்க விட்டியா, லைட்டை போட்டியா, ஸ்டாரை மாட்டினியா, கேக்கு வாங்கினியா, 1 கிலோ வாங்க சொன்ன நீ 1/2 கிலோ வாங்கிட்டு வந்த. உங்கள் ஆத்துமா ஏன் விளையற பெற்றதென்றால் அது அழியாதது. நியாய தீர்ப்புக்கு முன்னாடி போய் அவர் முன்னாடி நிற்கிறது உங்கள் ஆத்மா தான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு,
என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. உன் நேசரை சந்திக்க நீ எழும்பு. பிசாசோட தந்திரம் என்ன? ஏசப்பாட்டையே பண்ணான். என்ன பண்ணான்? 40 நாள் உபவாசத்துக்கு அப்புறம் அவரையே கூட்டிகிட்டு போயிட்டான். எங்கே கூட்டிகிட்டு போனான் தெரியுமா? ஆலயத்தில் இந்த கோபுரம் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி உப்புரகியில் கொண்டு போய் நிறுத்திட்டு பூமியினுடைய சகல மகிமையும் காமிக்கிறான். நீ என்னை விழுந்து வணங்க, நானே மொக்க எல்லாம் கொடுக்குறேன். இதே தான் இன்றைக்கி நடக்குது. அவனுடைய தந்திரம் அது. இப்போ உங்கள் கவனம்லாம் என்ன ஆயிடுச்சு? இந்த பூமியின் மகிமை மேலே போயிடும். நமக்கு போயிடும், இயல்பாக போயிடும். எனக்கெல்லாம் இந்த மால்லாம் போயிட்டா, ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தேன் ஊழியத்துக்கு, அங்கெல்லாம் போனால் நம்ம ரொம்ப தாழ்வாக நினைக்கிறோம். நம்மளே எப்படியாவது முன்னேறி இருந்தால் அது வந்துடுது. அப்போ நான் அந்த ஆசையை கர்த்தருடைய வார்த்தையை வச்சு அடக்கிறேன். இந்த உலகம் எனக்கு பெருசு கிடையாது. என் ஆத்துமாவிற்காக தன்னையே பலியாக கொடுத்தாரு. அந்த ஆத்துமா மீது நான் கவனமுள்ளவனாக இருப்பேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு கொடுக்குறேன். 30 செகண்டு. எல்லாம் சர்ச்சுக்கு வரவங்க தானே? இப்போ கண்டுபிடிச்சி சொல்லுங்கள், உள்ளே இருக்கிற ஆத்துமா செத்துருச்சா உயிரோடு இருக்கான்னு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? 30 செகண்ட் போதும். சரீரம் செத்து போனால் அடக்கம் பண்ணிடுவாங்க. இந்த ஆத்துமா செத்து போனால் தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? நான் திருநெல்வேலியில் தான், புதுப்பேட்டையில் ஒரு சர்ச்சில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன். ஒரு பாட்டி பயங்கரமாக ஆடி வர்ஷிப் பண்ணிச்சு. நான் அந்த பாட்டியை எக்ஸாம்பிள்லாம் சொன்னேன், எவ்வளோ அழகாக பாடுதுன்னு. ஆடி ஆடி வர்ஷிப் பண்ணாங்க, நல்லா பாட்டெல்லாம் பண்ணாங்க. மீட்டிங் முடித்து தலையில் கை வச்சு ஜெபிக்கும் போது 35 வருஷமாக உள்ள பிசாசு உட்காந்துருக்கிறான். அவன் சொல்கிறான், நான் 30 வருஷமாக உள்ளே இருக்கிறேன். நைட் 2 மணிக்கு தான் போனார் அவர். அப்புறம் தான் நான் பஸ்ஸெல்லாம் விட்டுட்டு அப்புறம் இன்னொரு பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு போனேன். நமக்கு தெரியாது உள்ளே இருக்கிற ஆள் அவுட்டான்னு கூட நமக்கு தெரியாது. சங்கீதம் 42 தாவீது அழகாக எழுதுகிறாரு, மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுக. எது கதறுது? என் ஆத்துமா. ஏன்? எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை, ஆத்துமா. என் ஆத்துமா. எல்லாம் பிங்க் சுடிதாரு, பிங்க் சாரி அக்கா, எல்லாரும் சொல்லுங்க என் ஆத்துமா. என் ஆத்துமா. ஆத்துமான்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறதே நமக்கு தெரியாது. உள்ள ஒன்று இருக்குது, உயிர் உயிர் உயிர்னு தான் சொல்லுவோம். உள்ள ஆத்துமா இருக்கு. அந்த சங்கீதத்தை எப்போ எழுதுறாருன்னா தாவீது, எப்போ எழுதுறாருன்னா உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறாராம். வல்லுநர்கள் சொல்கிறாங்க ரெண்டு சூழ்நிலைகளை சொல்கிறாங்க. ஒன்று, அப்சலோம் அல்லது சவுல் துரத்தும் போது அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார் உயிருக்கு பயந்து. அந்த 5வது வசனத்தில் இருக்குது, எல்மோன் மலை மேலும் சிறு குகையிலும் இருந்து நான் உம்மை நினைக்கிறேன். உங்களை யாராவது துரத்திட்டு வந்தால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்கன்னு சொன்னால் எப்படா வீட்டுக்கு போவேன்னு தான் நம்ம நினைப்பு வரும். ஆனால் இவர் சொல்கிறார், நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே. அவர் பார்த்துருப்பார் அந்த காட்டில் மான் எப்படி தண்ணிக்கு ஓடுறது மாதிரி. அப்பா என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. இது ஆத்துமாவை குறித்த வெளிப்பாடு உடையவனுடைய ஜெபம். இந்த ஆத்துமா என்னன்னு ஒரு ரகசியம் சொல்லிடுறேன் ஐயா. விலங்குகளுக்கு இல்லாதது. விலங்குகளுக்கு ஆவி மட்டும்தான் இருக்கு, பறவைகள் அதுக்கெல்லாம். மனுஷனுக்கு மட்டும்தான் ஆன்மா இருக்கு. இந்த ஆன்மா எப்போ வந்துச்சு தெரியுமா? ஆதியாகமம் 2:7 தேவன் மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி அவன் நாசியிலே தன் சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்துமா. அந்த ஆத்துமா எங்கிருந்து வந்துச்சுன்னா தேவனுடைய சுவாசத்திலிருந்து வந்துச்சு. தேவனுடைய சுவாசத்திலிருந்து வந்ததுனால தான் தேவன் மனுஷியோடு உறவாட முடிகிறது. விலங்குகளோடு அவர் உறவாடுகிறது அல்ல. ஏன்னா அங்கே அவர் உறவாட ஒரு ஏதுவான விஷயம் கிடையாது. அவர் உங்களோடும் என்னோடும் உறவாடும்படி விரும்புகிறார், ஐக்கியம் வைக்கும்படி விரும்புகிறார், உங்களோட பேசணும்னு விரும்புகிறார். உங்களுக்கெல்லாம் எனக்கெல்லாம் என்ன பேர் தெரியுமா? புதிய ஏற்பாட்டு சபைக்கு சொல்லுங்க,
பாட்டி சொல்லுங்க, பாட்டி தான் நல்லா கவனிக்கிறீங்க. புதிய ஏற்பாட்டு சபைக்கு என்ன பேருங்க? மன மன சொல்லுங்க, வாட்டி வாட்டி வதை எடுக்கிறன்ற அந்த மாதிரி மனவாட்டி. மனைவியாக நியமிக்கப்பட்டவள். உறவு எங்க இருக்கு பார்த்தீங்களா? அவர் மணவாளனா இருக்கிறார், அவர் வரப்போகிறார், அவர் மணவாட்டியாகிய தன்னுடைய சபைக்காகவே வரப்போகிறார். ஸோ அதுக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நாட் அலவுடு. நீங்கள் சர்ச்சில் மெம்பர்ஷிப்பில் இருக்கலாம், அங்கே அவர் சரீரமாகிய சபையில் மெம்பர்ஷிப் இருக்கணும். சர்ச்சில் மெம்பர்ஷிப் இருக்கிறது முக்கியம், அதை விட முக்கியம் உங்கள் ஆத்மா அவருடைய சரீரமாகிய சபையில் மெம்பர்ஷிப்பில் இருக்கணும். உங்களை அவயவங்களாய் சேர்த்து கொண்டார். அவர் சரீரமாய், அவர் தலையாக இருக்கிறார், நாம் சரீரமாக இருக்கிறோம், நாம் சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம். ஆத்துமா. நீங்கள் ஏமாந்து போயிடாதீங்க. இது விசேஷமான ஒரு சத்தியத்தை நான் பேசிகிட்டு இருக்கிறேன். கர்த்தர் அநேகரோடு பேசுகிறது எனக்கு புரியும், ஆவியில் புரியுது. இது விளையாட்டு கிடையாது, நீங்கள் முடிவெடுக்கிற விஷயம் இது. உங்களுக்கு தெரியுமா, நான் ஒரு சர்ச்சில் இதை பிரசங்கம் பண்ணும்போது முந்தின நாள் அந்த ஊழியக்காரர் லோன் வாங்கியிருந்தார் வீடு கட்ட. நைட்டு கேட்டார், பாஸ்டர் அந்த லோனை நாங்கள் திருப்பி அனுப்பிடுறோன்னு. வீடு கட்டுறதுக்கு லோன் போடுறது தப்பு கிடையாது. நீங்கள் 50,000 சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரு 5,000 போனால் பிரச்சனை கிடையாது. 30,000 போச்சுன்னா பயம் இருக்குமா இருக்காதா? நீங்கள் இது எப்படி தேவனோட உறவாடுவீங்க? இதுதான் மைண்டில் வரும். பிசாசோட தந்திரம் அது. 5,000 பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு உங்கள் ஜபத்தை டிஸ்டர்ப் பண்ணாது, அவரோட உறவை டிஸ்டர்ப் பண்ணாது, அது பிரச்சனையே கிடையாது. கடன் தான் வாங்கக்கூடாதுன்னு பைபிளில் போட்டிருக்கு. லோன் ஓகே, ஏன்னா ஒரு grip இருக்குது. கொடுக்குற பேங்க்கு நீங்கள் கட்டலைன்னா தூக்கிட்டு போயிடும். ஆனால் நீங்கள் 50,000 சம்பளம் வாங்கி 30,000 கட்டினீங்கன்னா உங்கள் ஆத்மா மேலே உங்களுக்கு கவனம் இருக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப 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 கம்மி. ஆனால் ரொம்ப முக்கியம் என்ன, நீங்கள் ஆத்மா மேலே கவனமாக இருக்கிறது தான். இப்போ 30 செகண்ட் உங்களுக்கு டைம் தரேன், செக் பண்ணி சொல்லுங்கள். ஸ்டார்ட். உங்கள் ஆத்மாவை செக் பண்ணி எனக்கு நான் எனக்கு செக் பண்ண தெரியும், நான் சொல்லிடுவேன். தாவீதுக்கு தெரிஞ்சிருக்குது, சொல்லியிருக்கிறாரு. தெரியல, ஆனால் உங்களுக்கு இப்போ நான் சொல்லித்தர போகிறேன். எத்தனை பேர் தொடர்ந்து ஜபிக்கிறவங்க இருக்கிறீங்க? அரை மணி நேரம், 1 மணி நேரம். உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு 2-3 நாள் ஜபிக்கலைன்னா உள்ள ஒரு மாதிரி பண்ணும். பார்த்துருக்கீங்களா? ஒரு மாதிரி இருக்கும், என்னமோ இழந்த மாதிரி இருக்கும். ஒன்றுமே பிரச்சனை இருக்காது, ஆனால் உங்களுக்கு ஒரு வெற்றிடம் தெரியும். அது என்ன தெரியுமா? உங்கள் ஆத்மா ஏங்குது அவருக்காய். உங்கள் ஆத்மா ஏங்குது. அது சொல்லுது, யோ இந்த உலக பிரச்சனையெல்லாம் வச்சுட்டு என்ன அவரோட உறவாட விடாமல் இருக்கிறியே, என்னை ஃபஸ்ட்டு விடு. இந்த 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 குழப்பம் எல்லாருக்குமே இருக்குது. அதனால் அன்னதானம் பண்ணி பார்க்குறாங்க, மனசில் சமாதானம் இல்லைன்றாங்க. 1000 கோடி சொத்து இருக்குது, ஆனால் இமயமலையில் போய் உட்கார்றாங்க. எதுக்கு? சமாதானத்துக்கு. நீங்களும் நானும் தப்பு கணக்கு போடுறோம், எனக்கு 1 கோடி இருந்தால் எனக்கு ரொம்ப நிம்மதியாகிடுவேன். இல்லை இல்லை இல்லை, 500 கோடி இருக்கிறவனும் சமாதானத்துக்கு தேடியா என்னமோ பண்ணுதுங்க, ஒரு மாதிரி இருக்குதுங்கன்றான். இந்த ஒரு மாதிரி இருக்கிறது என்ன தெரியுமா? உள்ளே இருக்கிற ஆத்மா ஏங்குது. அந்த ஏக்கம் தான் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எதுக்கு ஏங்குது? நாசியில் ஊதினார் பாருங்க ஒருத்தர், அவருடைய உறவுக்காக உள்ள இருக்கிற ஆத்மா அவருக்காக ஏங்குது. இதை புரிஞ்ச தாவீது பாடுகிறார், தேவனே என் ஆத்மா உண்மையிலே வாஞ்சிக்கிறது, மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல. தேவனே என் ஆத்மா உம்மை நோக்கி வாஞ்சித்துகிறது. இதெல்லாம் ஜோக்கு இல்லைங்க, சிம்பிள் விஷயம் கிடையாது. உங்கள் முடிவு எடுத்து நீங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற சத்தியத்தை ஆண்டவர் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறார். திஸ் இஸ் நாட் அ ஜோக். நீங்கள் ரீரைட் பண்ணணும் உங்கள் லைஃப்பை, மீண்டும் எழுதுகிற கர்த்தருடைய வார்த்தை இது. நீங்கள் மீண்டும் எழுத வேண்டிய கர்த்தருடைய வார்த்தை இது. நீங்கள் சேர்த்து வைக்கிற நகை மேலே நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா அதை திருப்பணும். நீங்கள் உங்கள் ஆத்மா மீது கவனமாக இருங்க. ஒரு மாதிரி பண்ணும்போது நீங்கள் தேவ சமூகத்துக்கு போயிடணும். இந்த லாக்டவுன் டைமில் நிறைய பணக்காரன் தற்கொலை பண்ணான். ஏன் தெரியுமா? ரொம்ப பிஸியாகவே ஓடிட்டு இருந்தான். நிறைய பேர்த்த பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு தனிமையில் கொண்டு போய் விட்டாங்க பாருங்கள். அந்த ஆத்மாவுடைய கூக்குரல், ஏங்குதல் அவனுக்கு தெரிய வந்துச்சு. ஒரு மாதிரி பண்ணுதே,
என்னமோ இருக்குதுன்னு தூக்கு மாட்டிட்டான். அவனுக்கு தெரியல, இந்த ஆத்மாவை அவரோட ஒப்புரவாக்கிட்ட சமாதானம் வந்துடும். அந்த சமாதானத்தை மரணமானாலும் ஜீவனானாலும் நாசமோசமானாலும் பசியானாலும் பட்டியனியானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் அந்த உறவை திருடவே முடியாது. ஸ்தேஃபானை கல்லெடுத்து அடிக்கிறாங்க. அவர் சந்தோஷமா அடி வாங்கிட்டு பரலோகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணதுனால அடி வாங்கினாங்க. வெளியே வரும்போது எப்படி தெரியுமா வந்தாங்க? எப்படி வந்தாங்க தெரியுமா? அடி வாங்குறதற்கு நான் பாத்திரனாக இருந்தேனே என்று சொல்லி சிறைச்சாலையிலேருந்து சந்தோஷமாக வெளியே வந்தாங்க. இதுதான் தேவனோடு உறவில் இருக்கிறவங்களுடைய ரெஸ்பான்ஸ். உங்கள் ஆத்மா தேவனோடு உறவில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆண்டவருக்காக உயிர் கொடுக்க கூட தயங்க மாட்டீங்க. இப்போ ஓப்பன்லேயே கேட்குறேன், இப்போ அருவாள் எடுத்துகிட்டு 5-6 பேர் உள்ளே வந்துட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 4 வாசல் இருக்குது, வந்துட்டாங்க, இப்போ என்ன பண்ணுவீங்க? ஓடிடுவோம் பிரதர். உசைன் போல்ட் எல்லாம் தோற்று போயிடுவார். இப்போ நாய் பின்னாடி வந்தால் நம்ம அன்னைக்கு தான் தெரியும் நான் இவ்வளோ ஸ்பீடாக ஓடுவேன். நான் நமக்குள்ளே ஒரு உசைன் போல்ட் இருக்கிறாரா, அப்போ தான் தெரியும். என்ன பண்ணுவீங்க? ஓடிடுவோம் இல்லையா? ஏன்னா நமக்கு ஆண்டவர்கிட்ட கூட மன்னிப்பு கேட்டுக்கலாம். அப்புறம் போய் ஆண்டவரே மன்னிச்சிரும் ஐயா, சும்மா தான் சொன்னேன். ஆனால் தைரியமாக உயிர் கொடுக்கறதுக்கு நிற்கிறதுக்கு முடியாது. ஏன்? ஆத்மாவுடைய வெளிப்பாடு நமக்கு கிடையாது. இந்த இயேசு நல்லவர். நீங்கள் உங்கள் ஆத்மா மீது கவனம் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு தேவைகள் எல்லாம் அவர் சந்திப்பார். பரத்திலிருந்து கொடுக்கப்படும். நீங்கள் அனுபவிப்பீங்க. அவர் அதைத்தான் வெறும். நம்ம என்ன பண்ணுறது தெரியுமா? இப்படி போகிறோம், எதுக்கும் எல்லாத்துக்கும் கேட்டு இல்லை. நீங்கள் கேட்க வேண்டியதில் என்ன தெரியுமா? அவருடைய உறவு. அப்பா நீங்கள் போதும் ஏசப்பா, நீங்கள் போதும், உங்கள் பிரசன்னம் போதும்ப்பா. இயேசுவே உங்கள் பிரசன்னம் எனக்கு போதும். நான் முடிக்க போகிறேன். இனி யாரும் எந்திரிச்சு போகாதீங்க, வந்ததே லேட்டு. எங்கள் அம்மாவுக்கு பிரஸ்ட் கேன்சர் வந்துச்சு. 2008 தான் தெரிஞ்சிச்சு. 2 பிரஸ்ட் இப்போ கிடையாது. டாக்டர்ஸ் கொடுத்த டைமு 3 மாதம். இன்றைக்கி 17 வருஷம் அவங்க உயிரோடு இருந்து ஊழியத்தை செய்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆப்ரேஷன் டேபிளில் இருக்கும்போது நான் பூனாவில் படிச்சுட்டு இருந்தேன். கூட இருந்தவங்க சாட்சி சொன்னாங்க, வந்து உங்கள் அம்மா அந்த கீமோதெரப்பி போயிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா 2 மணி 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஜெபிப்பாங்க. 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஜெபிப்பாங்க ஒரு நாளைக்கு. கர்த்தருடைய சத்தம் கேட்குறவங்க. அப்பவும் அவங்க விடலையாம். அவங்க சொன்னாங்க, நீ எல்லாம் கொடுத்து வச்ச வேண்டாம் அவங்க வயிற்றில் பிறக்கிறதுக்கு. ஏங்க காரணம்? அந்த டைமில் கூட தேசத்திற்காக ஜெபிச்சா அவங்க அம்மா, சபையில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிச்சாங்க. அவங்க சரீரத்திற்காக ஜெபிச்சு நான் கேட்கவே இல்லைன்னு சொன்னாங்க. எங்கள் அம்மா எங்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் ஏசப்பாட்ட ஒன்று கேட்டேன்டா, எனக்கு தாங்கிறதுக்கு மட்டும் பலன் கொடுங்கப்பா. நான் உண்மை மறுதளிக்கவே கூடாது, உண்மை நான் குறை பேசவே கூடாது, இதுலேயும் எனக்கு தாங்கிறதுக்கு மட்டும் பலன் கொடுங்க. என்கிட்ட சொன்னாங்க, நான் செத்து போனால் நான் அவர்கிட்ட போயிடுவேன், உயிரோடு இருந்தால் அவர் என் கூட இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஆத்துமாவை குறித்த அக்கறையும் தெளிவும் உடையவங்களுடைய ஜெபம் இப்படி தான் இருக்கும். எப்படி? என் சரீரமே அழிந்து போனாலும் நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். நீங்கள் ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் மனுஷனை தேடி போகிறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து பாருங்கள், அதை அவர்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லி பாருங்கள், அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் உள்ளான மனுஷன் மீது நீங்கள் கவனமுள்ளவர்களாக இருக்கலாம். நீங்கள் பாவம் செய்யும்போது ஆத்துமா செத்துப்போ. நீங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டுருப்பீங்க, ஏன்னா நீங்கள் சரீரத்தில் உயிரோடு இருக்கிறதுனால. ஆனால் உங்களால் ஜெபிக்க முடியாது.
ஆத்துமா செத்து போனவங்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? இப்படி இருப்பாங்க சர்ச்சில். வாயும் திறக்காது, கையும் தட்டாது, இப்படி உண்மை அது. இப்படி இருப்பாங்க. அவங்க தப்பு கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் அதை கற்றுக் கொடுக்கிறார் உங்களுக்கு. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். அவங்க வீட்டில் ஜெபிக்கவே முடியாது, வீட்டில் பைபிளே திறக்க முடியாது, தூக்கம் வரும். ஜெபிக்க உட்கார்ந்தா 2 நிமிஷம் 1 மணி நேரம் மாதிரி இருக்கும். இது எதுக்கு அடையாளம் தெரியுமா? உள்ளே இருக்கிற ஆள் அவுட்டு. உள்ளே இருக்கிற ஆள் உயிரோடு இருக்குன்னா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேணும். பரிசுத்த ஆவியானவர் அவர் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். உலர்ந்து போன எலும்புகளை அவர் உயிர்ப்பிக்கிறார். பைபிள் ஒரு வசனம் இருக்கு, சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்கிறார். அவர் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய சடலம் அங்கே வச்சிருக்கும் போது அந்த கல்லறைக்கு உள்ளே சென்றது பரிசுத்த ஆவியின் மகிமையாகும். உங்கள் வாழ்க்கையில் எது உங்கள் ஆத்மா மரித்து போயிருந்தா நீங்கள் சொல்லணும், ஆவியானவர் என்னை உயிர்ப்பியும், என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. ஏன்னா உயிரோடு இருந்தால் தான் அவரோடு உறவாட முடியும். நீங்கள் உறவாடும் போது தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட உங்களுக்கு பலன் உண்டாகும். நான் ரொம்ப ஒரு 3 நாள் கேம்பில் பேச வேண்டிய விஷயம் இது. மெதுவாக அழகாக உங்களுக்கு முக்கியமான விஷயங்களை தான் நான் சொல்லியிருக்கிறேன் ஆண்டவருடைய தயவில். ஸோ இன்றைக்கி நீங்கள் இங்கிருந்து எழும்பி போகும்போது நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், உங்கள் ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணணும். கிறிஸ்தவங்களாக உங்கள் ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணணும். இந்த 24 முடிய போது நீங்கள் நினைப்பீங்க 25க்குள்ளே நான் இதை பண்ணிடணும், 26க்குள்ளே அதை பண்ணிடணும். உங்கள் ஆத்மாவை குறித்து நீங்கள் என்ன எழுதி வச்சுருக்கிறீங்க? What have you written about your inner man? உங்கள் உள்ளான மனுஷனை குறித்து உங்கள் ஜப குறிப்பு என்ன? உங்கள் ஆத்மாவிற்கு தானே அவர் வந்தார். உங்கள் ஆத்மாவை தானே நரகத்தில் இருக்க மீட்க அவர் பிறந்தார். அதை குறித்த கவனம் எங்கே என்று ஆவியானவர் உங்களை பார்த்து கேட்கிறார். ஷிஃப்ட் யுவர் ஃபோக்கஸ். இன்னைக்கு நீங்கள் அதை செய்யணும், உங்கள் மனசளவில் செய்யணும். நீங்கள் போது ஏசப்பா, நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம பிளான் பண்ணி தான் நம்ம போயிட்டுருக்கிறோன்னு. இன்னும் கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். அந்த 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 சங்கீதம் பயங்கர ஆழமான சங்கீதம். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆமேன்னு சொல்லிடுங்க. நல்ல நல்ல வார்த்தை வரும், ஆமேன்னு சொல்லணும். அது உங்கள் வாழ்க்கையில் அப்படியே ஆகும். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என் பிள்ளைங்க தாழ்ச்சி அடைய மாட்டாங்க, என் குடும்பம் தாழ்ச்சி அடையாது. நீதிமானுடைய சந்ததி அப்பத்திற்கு இறந்து திரிந்ததை நான் பார்த்ததில்லை என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நீங்கள் கர்த்தரை தேடினா உங்கள் பிள்ளைகள் அப்பத்திற்கு இறந்து திரிகிற அவசியமே இருக்காது. இந்த முதலாவது தேவனுடைய ராஜ்யம் தேடுறது என்ன தெரியுமா? எப்படி தெரியுமா? சிம்பிளாக ஒரு ஜோக் மூலமாக நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதை சொல்லிட்டு முடிக்க போகிறேன். எத்தனை பேர் ஹோட்டல் போயிருக்கிறீங்க? ஹோட்டல், நாங்கள் ஹோட்டலே வச்சுருக்கோம் தம்பின்றீங்களா? ஹோட்டலில் போனால் சிக்கன் பிரியாணி நம்ம சாப்பிட போகிறோன்னு வைங்க. நீங்கள் மைண்டில் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறீங்க? என்ன சாப்பிட்ணும்? சிக்கன். ஆனால் நீங்கள் ஹோட்டலுக்குள்ளே போனோடனே நீங்கள் சிக்கன் பிரியாணி தான் சாப்பிட போனீங்க. ஆனால் உங்களுக்கு என்னென்ன கொடுத்தாங்க? ஒரு டேபிள், ஒரு சேரு, சார் ஃபேன் போட்டுங்களா, சார்ன்னு கூப்பிட்றதுக்கு ஒரு ஆள், அப்புறம் வீட்டில் கூட யாரும் கூப்பிட்றது இல்லைங்க. ஆனால் ஹோட்டல் போனீங்கன்னா கூப்பிடுவாங்க. எல்லாத்துக்கும் ஆள், ஒரு இலை, ஒரு பிளேட்டுங்கிற டம்ளரு, தண்ணி, அப்புறம் ஒரு ஸ்வீட்டு, ஒரு தாளிச்சா, அப்புறம் ஒரு தயிர் பச்சடி, அப்புறம் தான் பிரியாணி வருது. நீங்கள் என்ன கேட்டீங்க? நீங்கள் பிரியாணி கேட்டிங்கன்னா இதெல்லாம் ஃப்ரீ. நீங்கள் இட்லி வாங்கினீங்கன்னா சட்னி சாம்பார் ஃப்ரீ. நீங்கள் என்ன வாங்கணும்? இட்லி வாங்கணும். இன்றைக்கி சபை என்ன வாங்குது தெரியுமா? ஒரு பக்கெட் நிறைய சட்னி வாங்கிட்டு போகுது, ஒரு பக்கெட் நிறையா சாம்பாரை வாங்கி. இப்போ நாங்கள் உங்களுக்கு பக்கெட் நிறைய வெங்காயத்தை வெட்டி தயிர் போட்டு கொடுத்தா சேல்ஸ் பண்ணிடுவீங்க இல்லையா? என்ன பண்ணுவீங்க? இது எதை வச்சியா சாப்பிட்றது? வெறும் பிரியாணி இருந்தால் கூட ஊறுகாய் வச்சு சாப்பிட்றலாம். ஆமாவா இல்லையா? சூப்பராக இருக்கும், பூண்டு ஊறுகாய். ஆனால் பிரியாணி இல்லாமல் நீங்கள் என்னத்தை தான் பக்கெட் நிறையா வச்சுருந்தாலும் அது பிரயோஜனம் கிடையாது.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கூட கொடுக்கப்படுறது மேலே கவனம் வேண்டாம். அதே அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், அஞ்ஞானிகள் இவைகளை நாடி தேடுகிறார்கள். அஞ்ஞானிகள், புத்தி இல்லாதவங்க. எங்கள் ஊரில் ஒரு புத்தி இல்லாதவர் இருந்தார். எப்படி தெரியுமா நடப்பார்? ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டு இப்படி இப்படி உதச்சிட்டே போவார். அப்படி தான் நடப்பார். அப்படியே உதச்சிட்டே போவார். இந்த உலகத்தின் மேலே கவனமாய் தேடுகிறவர்களை கர்த்தர் பார்த்தா அப்படி தான் இருக்கும். ஏன்னா ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு உங்களுக்கு எது முக்கியம்னு. ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, உங்கள் ஆத்துமா மீது நீங்கள் கவனமுள்ளவர்களாக இல்லை என்று சொன்னால் நீங்கள் வருகையில் போகிறது கஷ்டம். எத்தனை பேர் நம்புறீங்க இயேசு வரப்போறாருன்னு? சொல்கிறாங்க தம்பி. எல்லா ஆயத்த வேலையும் எருசலேமில் இஸ்ரவேல் சுற்றி நடக்குது. அவர் வரப்போகிறார். அவர் நியாயம் தீர்க்கவே வரப்போகிறார். ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். அவர் உங்கள் ஆத்துமாவை கொள்ளையாடி கொண்டு போக வரப்போகிறார். உங்கள் ஆத்துமா மிக மிக முக்கியமானது. இப்போ எங்கள் பாட்டி ரீசெண்டாக இறந்தாங்க, அடக்கம் பண்ணோம். சொந்த வீடு தான், குட்டி வீடு இருக்குது. அவங்களுக்கு பெருசாக பண்ணணும் ஆசை. திட்டுவாங்க, என்ன ஷூவில் காசு போடுற, ஷர்ட்டில் காசு போடுற, வீடு கட்டணும். நான் சொல்லுவேன், ஷூ காசுக்கு எவனும் வீடு தரமாட்டான். பாட்டி இவனெல்லாம் கட்டுறான் பாரு, அவனெல்லாம் கட்டுறான். அவங்களுக்கு எத்தனை சொன்னாலும் ஏறல, மண்டையில் அடைஞ்சிருச்சு. பிசாசு என்ன பண்ணுறான்? கண்களை குருடாக்குகிறான். நீங்கள் தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். என்னோடய ஆசை அது, கர்த்தருடைய ஆசை அது. இந்த உலகத்திற்கு பின்னாடி ஃபோக்கஸ் பண்ணி பிளான் பண்ணி உங்கள் பிளான் எல்லாம் உங்கள் ஆத்துமாவை குறிச்சிருக்கணும். நான் ஆண்டவரை தேடுகிறவனாக இருக்கணும். அந்த உறவில் கரெக்டாக இருக்கும். மீதியெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார். நான் ஒரு காசு வரதட்சணை வாங்காமல் கல்யாணம் பண்ணேன். ஆனால் எங்கள் கல்யாண செலவு 15 லட்சம். ஏன்னா எங்கள் சபையில் 3000 பேர் அந்த டைமில். இப்போ 500 பேரை காணோம். இப்போ சொந்தக்காரங்களாம் சேர்த்து 4000 பேர். எல்லாருக்கும் சாப்பாடு போடணும். எங்கள் வீட்டில் அவங்க வீட்டில் சேர்த்தி 15 லட்சம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, எங்கள் கையில் இருந்தது 2.25 லட்சம். ஒரு மனுஷன்ட்ட போய் நிற்கல. மீதம் எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். நான் சொல்கிறேன், கர்த்தரை நீங்கள் நிறைய சாட்சி இருக்குது. நீங்கள் கர்த்தரை அப்படி நம்பி நீங்கள் நிற்கிறது ஆண்டவருக்கு தெரிஞ்சிச்சு. நான் எங்கேயும் போக மாட்டேன்ப்பா, எனக்கு உங்கள் உறவு தான் முக்கியம். என் ஆத்துமா கெட்டு போகாமல் இருக்கிறது எனக்கு முக்கியம். இந்த காரியமெல்லாம் உங்கள் கையில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் புருஷனை குறித்து, உங்கள் மனைவியை குறித்து, என்ன விஷயமா இருக்கட்டும் நீங்கள் சொல்லுங்கள், அப்பா நீங்கள் பார்த்துக்கோங்க ஆண்டவரே, நீங்கள் பார்த்துக்கோங்க. என் கவனமெல்லாம் என் ஆத்துமா மேலே இருக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம், ஜெபிக்க போகிறோம். கவனித்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் உங்கள் சிந்தைகளை திருப்புவாராக. உங்கள் கவனத்தை உங்கள் ஆத்துமா மேலே திருப்புவாராக. பிசாசு இந்த வசனத்தை கொத்தி கொண்டு போகாதபடிக்கு உங்கள் உலகத்தின் மேலே இருக்கிற உங்கள் ஃபோக்கஸை திருப்பட்டும் என்று நான் விண்ணப்பம் செய்கிறேன். இந்த உலகத்தின் மேலே இருக்கிற உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் மாறி போகட்டும். உங்கள் ஜெப குறிப்பு உங்கள் உள்ளான மனுஷனை குறித்து இருக்கட்டும். உங்கள் ஜெப குறிப்புகள் எல்லாம் உள்ளான மனுஷனை குறித்து இருக்கட்டும். ஐயோ, நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறீங்களா? ஏசப்பா என்னை ஒரு விஷயம் கூட கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. என்னை ஒரு விஷயம் கூட கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. இந்த உள்ளான மனுஷன் மேலே அக்கறையே இல்லாமல் இத்தனை நாள் ஓடிட்டேன். நகை சேர்த்துறது, வீடு கட்டுறது, இது மேலே தான் எனக்கு ரொம்ப கவனம். எந்திரிச்சா அதுதான், தூங்கும்போது அதுதான். என் ஆத்துமா செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சுப்பா. நான் பாவத்திலே இருக்கிறேன். ஏசப்பாவோட அழகு என்ன தெரியுமா? நீங்கள் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, அவர் உங்களை கழுவி சேர்த்து கொள்ள அவர் உண்மையுள்ள தகப்பனாக இருக்கிறார். உங்கள் பாவத்தை அவர் பாராமல், உங்கள் அக்கிரமத்தை அவர் எண்ணாமல் உங்களை கழுவி பரிசுத்தப்படுத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் உண்மையாக ஜெபிக்கிற அநேகரை நான் பார்க்குறேன்.
நீங்கள் ஏசப்பாட்ட பேசுங்க. ஏசப்பா, எனக்கு சொல்லி கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. எனக்கு இத்தனை நாள் தெரியாமல் இருந்துச்சுப்பா. என்னுடைய குற்றங்களை மன்னியும், என் குறைகளை மன்னியும் இயேசுவே. என் ஆத்தும நேசரே, என் ஆத்தும மனவாளனே, என் ஆத்தும மீட்பரே, என் ஆத்துமாவை குறித்த ஒரு அக்கறை எனக்கு கொடுத்தீரப்பா. நான் சரீரத்தின் மீது கவனம் உள்ளவனா இருக்கிறேன், இந்த உலகத்தின் மீது கவனம் உள்ளவரா இருக்கிறேன். இன்றைக்கு என் சிந்தையை திருப்பினதற்காக நன்றி. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்களா? அவர்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிங்க. அவருடைய ஆத்துமா ரட்சிக்கப்படணும். எங்கிருந்து தெரியுமா? இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடலுக்கு கர்த்தர் உங்க பிள்ளைகளுடைய ஆத்துமாவை தப்பு வைக்கணும். நீங்க அப்படி ஜெபிங்க. போய் புத்தி சொல்லி சொல்லி நீங்க மாம்சத்துல ட்ரை பண்ண வேண்டாம். நீங்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்து உங்க பிள்ளைகளுடைய ஆத்துமாவுக்காக, உங்க புருஷனுடைய ஆத்துமாவிற்காக, உங்க மனைவியுடைய ஆத்துமாவிற்காக, உங்க தகப்பனுடைய தாயினுடைய ஜீவனுக்காக நீங்க விண்ணப்பம் செய்கிறதை பரலோகம் பார்க்கும். ரட்சிப்பு உங்க வீட்டுக்கு சமீபமாக இருக்கும் என்பது முழு நிச்சயமாய் நீங்க அறிந்து கொள்ளுங்க. ஓ ரப ஷரரகதனா. ஏசப்பா, இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த நம்பிக்கையை கொடுங்க. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. எத்தனை பேர் வைராக்கியமா சொல்றீங்க? நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. சொல்லுங்க, நம்புவேன், நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கடைசியாய் நம்புவேன் இயேசுவை. ஐயா, நம்புவேன் இயேசுவை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறீங்களா? உங்க ஆத்துமாவின் மீது அவர் மிகுந்த அக்கறை உள்ளவராக இருக்கிறார். மற்றவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுப்பார். நீங்க எதை குறிச்சும் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட 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 கொடுக்கப்படும். ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு காணிக்கை பாடல் நான் பாடும்போது காணிக்கை எடுப்பாங்களா? காணிக்கை உங்கள்கிட்ட வந்து எடுக்கப்படும். நீங்கள் உதாரத்துவமாய் மனமும் வந்து கட்டாயமாய் அல்ல, விசனமாய் அல்ல, உற்சாகமாய் கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்கும்போது அதற்குரிய பிரதிபலனை நீங்கள் பார்ப்பீங்க. வானத்திலும் ஜி மைனர். தொடங்கிட்டா வாசிக்கிறீங்களா? ஓகே. காணிக்கு முடிச்சிடுவேன். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு.
உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். ஆமென். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். சொல்லுங்க, இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். மீண்டுமா, இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். ஹல்லேலூயா. இயேசு நாமம் உங்களுக்கு எனக்கும் எல்லாருக்கும் போதுமானதா இருக்கிறது. ஆமென். அருமை சகோதரி எவாஞ்சலிஸ்ட் டி பெனட் கிறிஸ்டோபர் ஒப்புரவாக்கம் ஊழியங்கள் கோயம்புத்தூர் அவர்களுக்கு நாம் நம்முடைய திருச்சபையின் சார்பாக நன்றி சொல்லுகிறோம். அவர்கள் மற்றொரு நிகழ்ச்சியிலிருந்து நம்மத்திலே வந்திருக்கிறார்கள். நாளை நிகழ்ச்சி முடிந்தவுடனே அடுத்த நிகழ்ச்சிக்கு அவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள். நாளைய நிகழ்வுகள் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு ஆண்டு இறுதி ஸ்தோத்திர ஆராதனை. எவாஞ்சலிஸ்ட் டி பெனட் கிறிஸ்டோபர் அவர்கள் ஆராதனையிலே கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். ஒப்புரவாக்கும் ஊழியங்கள் கோயம்புத்தூர். நீங்கள் காலை சரியாக 9 மணிக்கு நமது ஆலய ஆராதனைக்கு வாருங்கள். மாலை 4 மணிக்கு பழைய ஆலயம் 180வது, புதிய ஆலயம் 16வது பிரதிஷ்டை பண்டிகை மற்றும் தூய திருவிருந்து ஆராதனை. தலைமை ரெவரண்ட் டாக்டர் பி ஃப்ரெட்ரிக் சத்ய சாமுவேல் ஐயர் அவர்கள். தேவ செய்தி ரெவரண்ட் பி ஏஸ்வரியான் துரைசாமி சேகர தலைவர் பழனியப்பபுரம். அதைத் தொடர்ந்து மாலை 6:30 மணிக்கு அன்பின் விருந்து நமது ஆலயத்திலே நடைபெறும். எவரும் சிறப்பாக நாளைய நிகழ்வுகளிலும் நீங்கள் வந்து பங்கு பெற அன்போடு அழைக்கிறேன். ஒருவேளை ஆசனத்துக்கான நன்கொடைகள் இருந்தால் சேகர தலைவர் வசம் கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பண்டிகை கால வரி ரூபாய் 700 மட்டும். அதை நமது ஆலய சபை ஊழியர் திரு எம் ஆதர்ஸ் வசம் கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பண்டிகைக்கான நன்கொடைகளை சிறப்பாக வழங்குங்கள். அனைத்துக்கும் ரசீதுகள் கிரமமாக வழங்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்மத்திலே வந்த எவாஞ்சலிஸ்ட் பெர்னட் கிறிஸ்டோபர் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்கிறோம். அதே போல் இசைக்க வந்த குழுவினருக்கும் நாம் நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுது கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையென்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் உடையவிடே. ஆமேன். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் திருமுகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுது எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் சதா காலமாக நிலைத்திருப்பதாக. ஆமென். 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 யாவரும் எழுந்து நின்று எல்லாருக்கும் மாவுன்னதர் என்ற கீதத்தை பாடுவோம். எல்லாருக்கும் மாவுலது கதாதி கர்த்தரே, மெய்யாலே தேவ மானிதர் நீ வாழ்க 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 இயேசுவே. ஆமென். எங்கள் கண்மலை மேய்ப்பருமாயிருக்கிற எங்கள் கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் கர்த்தருடைய சமூகத்திலே எப்பொழுதும் பிரியமாய் இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே சென்று வருவோம். ஸ்தோத்திரம். மே காட் bless you all. குட் நைட்.